ஓகே ஓகே என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், அல்லது ஸ்கிரீன் மட்டும் தெரியுதா பாருங்க. ஓகே என்னோட ஸ்கிரீன் எல்லாரும் தெரியுதா? அன்மியூட் பண்ணி யாரா சொல்லுங்க. இப்போ உங்க ஸ்கிரீன் தெரியுது. இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? இப்பதான் ப்ரோ ஸ்டார்ட் பண்றேன் கிளாஸ். இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகேவா? ஓகே ஓகே ப்ரோ தெரியல ப்ரோ. ஸ்கிரீன் தெரியலையா? ஓகே என் ஸ்கிரீன் தெரியுதா இல்லையா பார்த்து சொல்லுங்க. நான் இன்னொரு ஷேர் பண்றேன். வெப் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப்ல ஒரு ஸ்கிரீன் தெரியுதா எல்லாருக்கும்? பிரசன்ட் ஆகுது ப்ரோ. சூப்பர். ஓகே சோ ஓகே யாரா சாட் பண்ணுங்க. பிரதீப் please talk in English. Yeah bro, if you are please talk in English. Okay bro, if you don't know Tamil, if you know only English, the English batch workshop will be held tomorrow at 5:30 p.m. You can join in that workshop. Separate English workshop will be held. So that I'll be sending the WhatsApp link for the group link. Wait. Okay. So this is a English batch WhatsApp group link. You can join in that group, and the workshop will be held at 5 p.m. tomorrow. Okay, this is only Tamil batch. The person who knows Tamil can stay here. Who don't know Tamil, just join in that WhatsApp group, and you can attend the meeting tomorrow at 5:30 p.m. The same timing, but tomorrow the English batch will be held. Okay. So if எல்லாரும் தமிழ் தெரியல, anyone don't know Tamil in this meeting? Anyone don't know Tamil? If you don't know Tamil, just visit me. I don't know Tamil. Okay. I think everyone is comfortable with English. Okay, எல்லாரும் தமிழ் தெரியும் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ என்னோட ஸ்க்ரீன் எல்லாரும் தெரியுதுல்ல? ஓகே சூப்பர். ஸோ வந்து வெப் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப். ஸோ எங்கள் கம்பெனி வந்து ZP. ஓகேவா? ஸோ எங்கள் கம்பெனியை பற்றி நான் லாஸ்ட்டாக சொன்னேன். ஸோ அது முன்னாடி நான் வந்து ஒர்க் ஷாப்பில் போயிடலாம். ஸோ ஓகே இப்போ நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 2 பார்ட் இருக்கு. ஸோ 2 பார்ட் இருக்கு. என்னன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட். ஓகேவா? ஃப்ரண்ட் எண்ட் இருக்கு, பேக் எண்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ எப்படின்னா ஒரு வெப் டெவலப்மெண்ட் எப்படின்னா 2 பிரிச்சுக்கிறாங்க. ஃப்ரண்ட் எண்ட் ஒன்று பிரிச்சுக்கிறாங்க, பேக் எண்ட் ஒன்று பிரிச்சுக்கிறாங்க. ஓகேவா? அது நம்ம ஃப்ரண்ட் எண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரண்ட் எண்ட் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள், எதுவுமே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வாங்க. இப்போ நான் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட் போகிறேன். ஓகே ஃப்ளிப்கார்ட் வெப்சைட் போகிறேன். உங்கள் கண்ணுக்கு எதுலாம் தெரியுதோ, லைக் இந்த பட்டன், அப்புறம் இந்த ஃப்ளிப்கார்ட், அப்புறம் இந்த இமேஜஸ், அப்புறம் இந்த லாகின் பட்டன், அதுக்கப்புறம் இந்த மோடு, இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ், இந்த மெனு பாரு, உங்கள் கண்ணுக்கு தெரியுது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட் சொல்லுவோம். ஓகேவா? இந்த மாதிரி உங்கள் கண்ணுக்கு தெரியுதுதான் உங்க ஃப்ரண்ட் எண்ட் சொல்லுவோம். உங்க கண்ணுக்கு தெரியாதெல்லாம் பேக் எண்ட் சொல்லுவோம். ஓகேவா? ப்ரோ உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. என்ன ப்ரோ? உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகி பேசுற மாதிரி இருக்கு ப்ரோ. Hello. Please can you speak in English or Hindi? Yeah, the English. Okay, wait a minute. The English batch will be held tomorrow at 5:30 p.m. This is the Tamil batch. For English batch will be held tomorrow 5:30 p.m. Or Hindi batch? No, only English batch is available. I will send you WhatsApp link. Just join in that WhatsApp group for English batch. It will be ending tomorrow 5:30 p.m. Okay. Okay, Thank you. Which state you are? செந்தில் ப்ரோ என்ன பண்றீங்க? நைஸ் ப்ரோ கமெண்ட் இருக்கீங்களா? அதான் என்ன பண்ணிட்டு இருக்காரு. ஓகே நம்ம கிளாஸ்க்கு போலாம். சோ நான் ஆல்ரெடி சொன்னேன் ஃப்ரண்ட் எண்ட்னா எஸ் ப்ரோ. திரும்பி வந்து சொல்றீங்களா ப்ரோ? கேக்கவே தப்பாயிடுச்சுங்க. மியூட் பண்ணிக்கோ ப்ரோ. ஓகேவா? ஓகே யாருக்காச்சும் டவுட் இருக்கா ப்ரோ? யாரை கூப்பிட்டீங்க? ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல ப்ரோ நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சோ ஃப்ரண்ட் எண்ட் வெப் டெவலப்மென்ட்ல 2 பார்ட் இருக்கு சொன்னேன். ஒரு வெப்சைட் டெவலப் பண்றதுக்கு 2 பார்ட் இருக்கு. ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் ரெண்டா பிரிக்கிறாங்க. ஓகேவா? சோ ஃப்ரண்ட் எண்ட் இல்ல எஸ் ப்ரோ சொல்லுங்க. யார் ப்ரோ பிரதர் கூப்பிட்டீங்க? யாரு? யுஸ்ரே அகமத் நினைக்கிறேன். அவர்தான் கூப்பிட்டாரு நினைக்கிறேன். சொல்லுங்க ப்ரோ. ஓகே ஸோ ஃப்ரண்ட் எண்ட் என்னன்னா உங்க கண்ணுக்கு வந்து லைக் இந்த ஃப்ளிப்கார்ட் வெப்சைட் நீங்க எடுத்துருக்கல. ஸோ இதில் நீங்க பார்க்குறது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட். ஓகேவா? ஃப்ரண்ட் எண்ட் பார்ட். ஓகேவா?
இதுல பாக்க அவருக்கு சவுண்ட் கேட்காம ப்ரோ. இவருக்கு யாரு ஹிஸ்டரி ஆகாம. ஓகே வாய்ஸ் எல்லாரும் கிளியரா இருக்கா? எல்லாரும் கிளியரா தான இருக்கு வாய்ஸ்? கிளியரா இருக்கு ப்ரோ, கிளியரா இருக்கு. அப்ப பவர் சைடு தான் பிரச்சனை, பவர் சைடு தான் பிரச்சனை. சோ ஒரு லெஃப்ட் ரைட் வர சொல்லுங்க, லெஃப்ட் ரைட் வர சொல்லுங்க. ஓகேவா? ப்ரோ உங்களுக்கு கனெக்ஷன் இஷ்யூ என்னாச்சு இருக்கும் ப்ரோ. ஓகே சோ நம்ம ஒர்க் ஷாப்ல போலாம், ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சோ ஃப்ரண்ட் எண்ட் சொல்லுங்க. ஃப்ரண்ட் எண்ட் எதுல ஒரு வெப்சைட்ல நீங்க பாக்குறது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட். ஓகேவா? லைக் இந்த இமேஜஸ், இந்த பட்டன், அப்புறம் இந்த சர்ச் பார், அப்புறம் இந்த இமேஜ், இது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட். ஓகே ப்ரோ, இது ஃப்ரண்ட் எண்ட் சொல்றீங்க, இது எது வச்சு பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னென்ன லாங்குவேஜ் வச்சு பண்ணிருப்பாங்கன்னா HTML, CSS, JavaScript இந்த மூணு லாங்குவேஜ் வச்சு பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஃப்ரண்ட் எண்ட் பார்ட் இந்த மெயினா இந்த மூணு லாங்குவேஜ், இந்த மூணு லாங்குவேஜ் இருந்தா தான் உங்களால ஃப்ரண்ட் எண்ட் பார்ட் அப்ளை பண்ண முடியும். லைக் வந்து இது மாதிரி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண முடியும். இந்த மூணு லாங்குவேஜ் வச்சு தான் இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணிருப்பாங்க. Flipkart இந்த வெப்சைட் கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ HTML, CSS, JavaScript இத ஒரு மெயின் லாங்குவேஜ். நீங்க ஒரு ஃப்ரண்ட் எண்ட் கிரியேட் பண்ணா இத ஒரு மெயின் லாங்குவேஜ். சோ HTML னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? சோ HTML னா இது இல்ல, ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஓகேவா? ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். சோ இந்த லாங்குவேஜ் எதுக்குன்னா நான் சொல்றேன். HTML வச்சு என்ன பண்றது, லாங்குவேஜ் எதுக்கு அப்படி கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். சோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு பில்டிங் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கலாம். வெயிட் a minute bro. ஓகே சோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு சின்ன क्वेश्चन கேக்குறேன். இப்போ நீங்க ஒரு வீடு பில்ட் பண்ணனும், லைக் வந்து நீங்க ஒரு வீடு கட்ட போறீங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்வீங்க? வீடு கட்டறதுக்கு முன்னாடி டாடா வீடு கட்டிட்டீங்களா, என்ன செய்வீங்க ஃபர்ஸ்ட் வீடு கட்டணும்? ப்ரோ ஒருத்தங்க கேட்டிருக்காங்க இது யூடியூப்ல வருமான்னு கேக்குறாங்க ப்ரோ. நோ வராது. யூடியூப்ல வராது, ரெக்கார்ட் வீடியோ மட்டும் தான் அவைலபிள். ஓகேவா? சாட்ல போட்டுருக்காங்க ப்ரோ. ஓகே மீட் பண்ணிக்கோங்க ப்ரோ, எல்லாம் மீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். என்ன கொஸ்டின்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணுவீங்க வீடு கட்டணும்? ஓகே அஸ்திவாரம் போடுங்க. வேற என்ன பண்ணுவீங்க? சோ அந்த கம்பி வந்து நம்ம வந்து இது பண்ணுவோம் ப்ரோ. ஒரு பேஸ்மெண்ட், ஒரு ஸ்ட்ரக்சரா கட்டுவீங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சரா கட்டுவீங்க, கரெக்டா இல்லையா? எடுத்தோடனே நம்ம வந்து ஒரு வீடு கட்டாமே லிஃப்ட் இல்ல லைட் இல்ல வந்து ஒரு பெயிண்ட் அடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம், ஒரு செங்கல் எடுத்து ஒரு ஸ்ட்ரக்சரை கட்டுவோம். ஒரு 2 ரூம், லைக் ரெஸ்ட் ரூம், அதுக்கப்புறம் இதான் வாசல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டுவோம். இல்ல இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரா பில்டிங் கட்டுவோம், கரெக்டா இல்லையா? கரெக்டா? அதுதான் HTML. அதே மாதிரி தான், அதுதான் HTML. நம்மளோட வெப்சைட் டெவலப் பண்றதுக்கும் HTML யூஸ் பண்றோம். ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண தான் நம்ம HTML யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ரொம்ப கிளியரா வச்சுக்கோங்க. HTML அதுதான் கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? சோ எக்ஸாம்பிள் வந்து எதுவுமே இல்ல. இப்போ இந்த வெப்சைட் இருக்கு, அமேசான் வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட் வந்து ஓகே அமேசானுக்கு இப்போ இந்த வெப்சைட் இருக்கு ப்ரோ. ஸோ இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா லைக் வந்து டீசெண்டா இருக்கு, அப்புறம் இந்த கலர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதே வெப்சைட் HTML இல்லாம எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த வெப்சைட் அமேசான் வெப்சைட் HTML லாங்குவேஜ் இல்லாம எப்படி இருக்கும் தெரியுமா? இப்படிதான் இருக்கும். லைக் HTML யூஸ் பண்ணாலும் இப்படிதான் இருக்கும். அமேசான் அக்கௌண்ட் எழுத்து, சைன் வச்சு, இமெயில் அட்ரஸ் இப்படிதான் இருக்கும். பேராகிராஃப் எழுதுற மாதிரி இருக்கும். ஸ்டைலிஷா உங்களுக்கு புரியுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த HTML யூஸ் பண்ணிடலாம். யா பேராகிராஃப் மாதிரி இருக்கும். ஒரு ஸ்ட்ரக்சரே இருக்கு. இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கா? அவர் டக்குன்னு சொல்லிட்டாரு, என்ன ப்ரோ இது பேராகிராஃப் மாதிரி இருக்கு, ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ இங்க வாங்க, இது பார்க்க ஒரு ஸ்ட்ரக்சரே இருக்கா? ஒரு அமேசான் ஒரு பட்டன் வைக்க முடியுது பாத்தீங்களா? இது ஒரு HTML யூஸ் பண்ணி தான் உங்களால பட்டன் வைக்க முடியுது. பட்டனே வைக்க முடியல பாருங்க. சோ ஒரு பட்டன் வைக்க முடியும். டெக்ஸ்ட் பாக்ஸ், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இங்க இருக்கு. அதான் ப்ரோ இது வந்து படிக்கிற மாதிரி இருக்கு. அதே பாத்தீங்கன்னா அது வந்து அட்ராக்ட் ஆகுது. எனக்கு வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, நம்ம புரியுற மாதிரி எழுதி இருக்காங்க. யா தட் இஸ் ரைட். ஓகேவா? சோ இப்போ இன்புட் பாக்ஸ், அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இது ரெண்டு கம்பேர் பண்ணவே தெரியும். அப்ப HTML இல்லாம நீங்க எழுதுனீங்கன்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கும். நீங்க HTML யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ற மாதிரி, இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரா கிரியேட் பண்ணலாம். எப்படி அமேசானுக்கு நீங்க வரணும், சைன் இன் வரணும், அப்புறம் இந்த இன்புட் பாக்ஸ் நீங்க வச்சுக்கலாம். ஓகே சோ அதேதான். சோ HTML வந்து இந்த பர்பஸ் தான். ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி நீங்க கிரியேட் பண்ணனும்னா நீங்க HTML யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். HTML யூஸ் பண்ணி வெப்சைட் இப்படி இருக்கும், HTML எல்லாமே இப்படி தான் இருக்கும். இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன பாருங்க, அப்படியே பேராகிராஃபா இருக்கு. இது பாருங்க ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, பட்டன் இங்க இருக்கு, அப்புறம் இன்புட் பாக்ஸ் இருக்கு, இது எல்லாமே ஸ்ட்ரக்சரா இருக்கு. இதுதான் HTML. சோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வீடு சொன்ன பாத்தீங்களா? வீடு எது கட்டுவோம்? ஃபர்ஸ்ட் டைம் லைக் செங்கல் வச்சு, செங்கல் சிமெண்ட்லாம் வச்சு, கம்பிலாம் வச்சு ஒரு ஸ்ட்ரக்சர் எழுதிடுவோம். இதுதான் ஸ்ட்ரக்சர்னு. அதே மாதிரி தான் நீங்களும் வெப்சைட் டெவலப் பண்ணி HTML யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணுவீங்க. ஓகேவா? புரிஞ்சா HTML எதுக்கு யூஸ் ஆகுது? எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு HTML வந்து இதுதான் ப்ரோ? புரிஞ்சிருக்கு. லைக் வந்து புரிஞ்சா ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றது தான் HTML நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே கிளியரா? எத்தனை பேருக்கு HTML கிளியர் ப்ரோ? எனக்கு HTML கிளியர் ப்ரோ. கான்செப்ட் லைட்டா கிளியரா இருக்கு. HTML கிளியர்னா சாட்ல கிளியர் பண்ணுங்க. அந்த கான்செப்ட் ப்ரோ ஒரே ஒரு டவுட் ப்ரோ. வாய்ஸ் எனக்கு திரும்பி சொல்றீங்க ப்ரோ, கொரகொரன்னு கேக்குது. கிளியர். ஓகே நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன் ரமேஷ் ப்ரோ, உங்களுக்கு தனியா சொல்றேன். வேற எல்லாம் கிளியரா இருக்கா? எல்லாருக்கும் வாய்ஸ் ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க. ஒரு டவுட் ப்ரோ.
சொல்லுங்க ப்ரோ. HTML வந்து நம்ம இப்போ இன்புட் பாக்ஸ் இல்லைன்னா ஒரு பட்டன்ஸ் இப்போ அந்த மாதிரி வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்றோமா ப்ரோ? ஆமா, அதுதான் நீங்க ஒரு ஸ்ட்ரக்சரா கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க HTML யூஸ் பண்ணலாம். நீங்க ஒரு ஸ்ட்ரக்சரா ஸோ இப்போ பண்ணணும். நம்ம இப்போ ஒரு லாகின் ஆர் ஒரு பட்டன் மாதிரி வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், சர்ச் ஆர் லாகின், அதெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம யூஸ் பண்ண மாட்டோமா? ஜாவாஸ்கிரிப்ட் எதுக்கு யூஸ் பண்ண சொல்றோம்? நீங்க ஒரு பட்டன் கிரியேட் பண்ணனும்னா நீங்க அங்க HTML யூஸ் பண்ணணும். அந்த பட்டன் ஒரு இன்டராக்ஷன் உயிர் கொடுக்கணும்னா அங்க ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு அந்த பட்டனுக்கு ஒரு உயிர் தரணும். ஓகே ப்ரோ. ஓகேவா? ஜாவாஸ்கிரிப்ட் நான் சொல்லுவேன். இப்போ HTML ஓகே, HTML எல்லாரும் கிளியர். ஓகே சூப்பர். சோ இதுக்கு தான் ஒரு பில்டிங் கத்துக்கு எப்படி சிங்கிள் சிமெண்ட்ல ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அதே தான் HTML தான் நீங்க ஸ்ட்ரக்சரா யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? சோ HTML தான் பேஸ் லாங்குவேஜ். அது இல்லாம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண முடியாது. HTML இல்லாம வெப்சைட் கிரியேட் பண்ண முடியாது. ஓகேவா? சோ எல்லாரும் புரிஞ்சிருக்கும். சோ அடுத்து நம்ம வரலாம். அடுத்து CSS. CSS எதுக்கு ப்ரோ அப்படி கேட்டீங்கன்னா, இப்போ சிம்பிள் ப்ரோ, நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பில்டிங் கட்டிட்டீங்க, சிங்கிள் சிமெண்ட்ல வச்சு பில்டிங் கட்டிட்டீங்க. அந்த வீட்டுக்குள்ள நம்ம குடி போயிடுவோமா? லைக் வந்து அந்த வீட்டுக்குள்ள போய் தங்கிடுவோமா? பார்க்க நல்லா இருக்கும் அந்த வீடு, வெறும் சிமெண்ட் செங்கல் அதை வச்சு கட்டப்பட்ட வீடு பார்க்கல நல்லா இருக்கும். பெயிண்ட் அடிப்பீங்க. எதுக்கு பெயிண்ட் அடிப்பீங்க? இட்ஸ் வாட் பி குட். அந்த வீடு பார்க்க ரொம்ப அழகா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பிளசன்ட் ஃபீல் வரும் உங்களுக்கு. ஓகே, நம்ம வீடு எவ்வளவு அழகா கட்டியிருக்காங்க, எவ்வளவு சம கலர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ அதே மாதிரி தான் சிஎஸ்எஸும். சிஎஸ்எஸோட ஃபுல் ஃபார்ம் நான் சொல்றேன், கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். சிஎஸ்எஸ் ஃபுல் ஃபார்ம் என்னன்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். ஓகேவா? ஸோ அதுலேயே உங்களுக்கு வந்து ஸ்டைல்னா அழகுபடுத்துறது. இப்போ எக்ஸாம்பிள் அழகுபடுத்தா ஸ்டைல் நம்ம சொல்லுவோம் கரெக்டா இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் உங்க வெப்சைட்டை நீங்க கொஞ்சம் அழகுபடுத்தணும்னா நீங்க சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் HTML ஃபுல் ஃபார்ம் என்ன ப்ரோ? ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் ப்ரோ. ஓகேவா? ஓகே ப்ரோ. சாட்ல போடுங்க ஸ்பெல்லிங். நான் போறேன். நான் பிபிடி சென்ட் நான் போடுறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. சோ அப்ப சிஎஸ்எஸ் எதுக்குன்னா, இப்போ வெறும் HTML வச்சு வெப் பேஜ் கிரியேட் பண்ணனும்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு லைவ் வெப்சைட் காமிக்கிறேன். இப்போ இந்த Flipkart வெப்சைட் பாத்தீங்களா? எல்லாருக்கும் தெரியுது Flipkart வெப்சைட் தெரியுதா? ஓகேவா? தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. ஓகே, இந்த Flipkart வெப்சைட் சிஎஸ்எஸ் இல்லாம எப்படி இருக்கும் பார்க்கலாமா? சிஎஸ்எஸ் இல்லாம எப்படி இருக்கும் தெரியுமா? இப்போ பாருங்க, சிஎஸ்எஸ் இல்லாம எப்படி தான் இருக்கு வெப்சைட் பார்க்க. பாருங்க, சிஎஸ்எஸ் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா பாருங்க, சிஎஸ்எஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, எப்படி இருக்கு பாப்போம் வெப்சைட். பாத்தீங்களா வெப்சைட் எப்படி பாருங்க? இல்ல காணும் ப்ரோ. சிஎஸ்எஸ் இல்லாம பார்க்க எப்படி வெப்சைட் இருக்கு பாருங்க. இல்ல கேருக்கு ப்ரோ. பாத்தீங்களா அப்லாவ என்ன ப்ரோ? இல்ல ப்ரோ, அப்லா ஃப்ரண்ட் காமிச்சிங் பாத்தீங்களா? ஃப்ரண்ட் என்ன CSS யூஸ் பண்ணி அந்த இதெல்லாம் காமிச்சிங் பாத்தீங்களா? ஆமா ப்ரோ. அதுக்கு இதுக்கு கம்பேரிசன் என்ன ப்ரோ டிஃபரன்ஸ்? புரிய மாட்டேங்குது. இப்ப பாருங்க, வெயிட் பண்ணுங்க, நான் சிஎஸ்எஸ் ஆன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணுங்க. சிஎஸ்எஸ் ஆன் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க, இப்படி தான் இருக்கு ப்ரோ வெப்சைட் பார்க்க. ஓகே ப்ரோ, இந்த வெப்சைட் பார்க்க இப்படி தான் ப்ரோ இருக்கு. இப்ப பார்க்க தெரியுது உங்களுக்கு வெப்சைட். இப்ப பாருங்க, நல்லா பாருங்க. இப்ப இந்த வெப்சைட் பாருங்க, இங்க ப்ளூ கலர் இருக்கா ப்ரோ? ஓகே. ஆமா ப்ரோ. அலைன்மென்ட் பாருங்க. எலக்ட்ரானிக்ஸ் இதுக்கு கேப் இருக்கு, இங்க கேப் இருக்கு, இங்க அழகா கேப் இருக்கு. அப்புறம் இது இமேஜ் இருக்கு, இங்க ஸ்லைட் ஷோ வருது பாத்தீங்களா இல்லையா? அந்த ஸ்லைட் ஷோ வருது. வேற என்ன வருது பாருங்க, வேற என்ன இருக்கு? இங்க ஃபுல்லா இமேஜஸ் இருக்கு. வேற கீழ இங்க பேராகிராஃப் எப்படி இருக்கு பாருங்க. இங்க ஃபுல்லா லைக் இந்த ஃபூட்டர் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு லைக் ப்ளூ கலர்ல இருக்கு. அப்புறம் இங்க ஐகான்ஸ்லாம் இங்க அழகா இருக்கு ப்ளூ இது கலர்ல. சோ இங்க பாருங்க, இங்க அழகா நீட்டா எழுதிருக்காங்க. மீன்ஸ் கேப் எழுதிருக்காங்க. சோ இதெல்லாம் பாத்தீங்களா? இப்போ இது சிஎஸ்எஸ் எல்லாமே எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த வெப்சைட் பார்க்க சிஎஸ்எஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா, இப்போ பாருங்க வெப்சைட் பார்க்க எப்படி இருக்கும் பாத்தீங்களா? கேப் இல்ல, அந்த கலர்லாம் பாருங்க, அந்த ப்ளூ கலர்லாம் இல்ல பாத்தீங்களா இல்லையா? இமேஜஸ் அந்த ப்ளூ கலர்லாம் இருக்கா பாருங்க. ஏதாச்சும் ஒரு கலர் தெரிஞ்ச உங்களுக்கு கண்ணுக்கு? வெறும் இமேஜஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த இமேஜஸும் உங்களுக்கு வந்து அலைன்மென்ட் இருக்கு. இது பெரிய இமேஜ் இருக்கு, கீழ ஒரு சின்ன இமேஜ் இருக்கு. சோ இப்படி தான் இருக்கும். வெறும் HTML வச்சு பண்ணீங்கன்னா இப்படி தான் இருக்கும் வெப்சைட் பார்க்க அழகா இருக்காது. இப்படி தான் இருக்கும் உங்க வெப்சைட் பார்க்க. நல்லா இல்ல ப்ரோ. கீழ பாருங்க, இப்படி தான் இருக்கும். பேராகிராஃப் மாதிரி இருக்காது. HTML மாதிரி தான் இருக்கும். சோ அலைன்மென்ட் இருக்காது. இங்க பாருங்க, கீழ ஒரு ப்ளூ கலர் பாத்தீங்களா? அது எதுவுமே காண பாருங்க. சோ அப்ப சிஎஸ்எஸ் எதுக்குன்னா, இருக்கிற வெப்சைட்டை அழகா ஸ்பேஸ் விட்டு கலரிங் கொடுத்து ஸ்டைல்ல கலரிங், இந்த ஸ்லைட் ஷோ இது மாதிரிலாம் அழகா பண்ணி கொடுக்குறது தான் சிஎஸ்எஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ நான் சிஎஸ்எஸ் ஆன் பண்றேன். இப்போ எப்படி பாருங்க, சிஎஸ்எஸ் ஆன் பண்றேன். இப்போ பாருங்க, இப்போ எப்படி வெப்சைட் பார்க்க நீட்டா இருக்கா? சூப்பரா ப்ரோ. யா, தட் இஸ் கான்செப்ட். சோ அப்படி இந்த கான்செப்ட் வாங்க, நான் ஸ்லைட் ஷோ காமிக்கிறேன். HTML இல்லாம நீங்க வெப்சைட் இல்லைன்னா பார்க்க ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கும். இதே HTML யூஸ் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும் பார்க்க? லைக் சைன் இன், வாட் இஸ் யுவர் நேம் எப்படி இருக்கும்? CSS இதுல CSS அப்ளை பண்ணீங்கன்னா பார்க்க எப்படி தான் இருக்கும்? லைக் கலர் கொடுத்துருக்காங்க பாருங்க.
இந்த சைன் இன்ல கலர்ல இங்க ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன யூஸ் பண்றாங்க? சிஎஸ்எஸ் யூஸ் பண்றாங்க. அப்புறமா என்ன பண்றாங்க? இங்க ஒரு பட்டன் இருக்கு, அந்த பட்டன்ல கொஞ்சம் அழகா ஸ்டைல் பண்ணிருக்காங்க. இங்க ஸ்டைல் பண்ணல, வெறும் பட்டன் மட்டும் தான் இருக்கு, அந்த பட்டன்ல வந்து கலரே இல்ல. அப்படின்னா இங்க சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் என்னது? சோ வேற எங்கெல்லாம் சிஎஸ்எஸ் பண்றாங்க பாத்துக்கோங்க. இங்க வந்து அலைன்மெண்ட் எப்படி பண்ணுவாங்க? கீழே இருக்கு. இங்க அலைன்மெண்ட் எப்படி இருக்கு? அழகா அலைன்மெண்ட் பண்றாங்க. சோ அலைன்மெண்ட்டுக்கு சிஎஸ்எஸ் யூஸ் பண்றாங்க. சோ இது மாதிரி பர்பஸ்க்கு தான், ஸ்டைல் பண்றதுக்கு தான் நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ அப்ப இங்கெல்லாம் அப்ப இந்த ஃபிளிப்கார்ட் வெப்சைட்ல எங்கெல்லாம் சிஎஸ்எஸ் யூஸ் பண்றாங்கன்னா இந்த ப்ளூ கலர் வைக்க, இந்த நேம் பாரு ப்ளூ கலர் வைக்க சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்புறமா இந்த அலைன்மெண்ட் லைக் இந்த பேபி கிட்ஸ் அப்புறம் ஹோம் ஃபர்னிச்சர் இங்கெல்லாம் சின்ன சின்ன கேப்புக்கு சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க அந்த ஸ்பேஸுக்கு. அப்புறம் வேற எங்க சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க? இங்க எல்லாமே அலைன்மெண்ட் கலர் பாக்ஸா வரணும்னா இங்க சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. ப்ரோ வெப்சைட் ஸ்டைல் ஆக்கணும்னா சிஎஸ்எஸ் அப்படிதான் ஆமா ப்ரோ. ஆமா சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபுல்லா கலரா இருக்கிறதுக்கு சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க ஸ்பேஸ் வரதுக்கு சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த கிரே கலர் சிஎஸ்எஸ். சோ இதுக்கு தான் சிஎஸ்எஸ். ஒரு வெப்சைட் ஸ்டைல் பண்ணா சிஎஸ்எஸ். சரி எதுக்கு ப்ரோ சிஎஸ்எஸ் அப்படின்னா நான் ஒரு சின்ன ஒரு क्वेश्चन கேக்குறேன் எல்லாரையும். என்ன क्वेश्चनனா வந்து சிம்பிள் क्वेश्चन தான். அப்புறம் மியூட் பண்ணிக்கோ ப்ரோ. யாரோ சத்தம் வருது ப்ரோ. யாரோ சத்தம் நைன் உங்க ப்ரோ மியூட் பண்ணிக்கோ ப்ரோ. நைன் ப்ரோ வேற யாரோ வருது ப்ரோ. யாரோ சத்தம் வருது மியூட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? யாரும் தெரியல. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. சோ ஓகே இப்ப சத்தம் கேட்கல. சோ இப்போ எல்லாரும் நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். என்ன क्वेश्चन? சிம்பிள் क्वेश्चन தான். நீங்க ஒரு தெருவுல நடந்து போயிட்டு இருக்கீங்க. என்ன எதுக்கு நடந்து போறீங்கன்னா ஒரு கேக் வாங்க ஒரு தெருவுல நடந்து போயிட்டு இருக்கீங்க. ஓகேவா? சிம்பிள். அப்ப நடந்து போகும்போது நீங்க ரெண்டு கடை பாக்குறீங்க. ஒரு கடையில வந்து வெளில பலூன்லாம் தொங்க விட்டு செம்மையா அழகா டெக்கரேட் பண்ணி பார்க்கவே சும்மா டெக்கரேட் ஃபுல்லா அழகா வச்சுருக்காங்க. கேக் ஷாப் வெளில சொல்றேன். அழகா பலூன்லாம் டெக்கரேட் பண்ணி அழகா வந்து கிளாஸ் டோர்லாம் போட்டு நீட்டா பிளசண்டா அதுக்கப்புறம் வந்து லைட்ஸ்லாம் ஃபிட் பண்ணி சும்மா பார்க்க அழகா இருக்கு. அதே பக்கத்துல இன்னொரு கேக் ஷாப் இருக்கு. அந்த கேக் ஷாப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய கேக் ஷாப் மாதிரி இருக்கு. பலூன்லாம் தொங்காம லைக் உடஞ்சு போன டோர் அது மாதிரி எல்லாமே இருக்கு. பார்க்க அழகாவே இல்லை. ஸோ ரெண்டு கேக் ஷாப்ல நீங்க எந்த கேக் ஷாப் உள்ள போவீங்க? ரெண்டு கேக் ஷாப் பக்கத்துல இருக்கு. எந்த கேக் ஷாப் அட்ராக்டிவா இருக்க சைடு தான் ப்ரோ போவோம். அப்ப நீங்க எல்லாருமே வந்து அட்ராக்டிவா இருக்க கேக் ஷாப் போவீங்க. அப்படி போவீங்க பார்க்க நல்லா இருக்கும் ப்ரோ. இப்போ என்னன்னா அங்க நீட்டா செய்வாங்க, இங்க நீட்டா செய்ய மாட்டாங்க. அப்போ மைண்ட் செட் இருக்கும். ஓகே வெளியே பார்க்க கேவலமா இருக்கே, உள்ள எப்படி வச்சிருப்பாங்களோ அதுதான் மைண்ட் செட். கரெக்டா? அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வெப்சைட் புரிஞ்சு ப்ரோ. இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா இப்போ ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் செஞ்சாங்கன்னா இப்போ வந்து இந்த அட்ராக்டிவா இருந்துச்சுன்னா நீங்க நம்மளுக்கு வாங்க தோணும். அவ்வளவுதான். நம்மளுக்கு வாங்க தோணும். அது இங்க நல்லா இருக்காது ப்ராடக்ட்ஸ். அவ்வளவுதான். ஓகேவா? மீட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. ஓகேவா? சூப்பர். வேற லெவல் புரிஞ்சுச்சு. என்ன சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி புரியுது வரல எக்ஸாம்பிள் மூலமா. ஓகே சோ அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ எக்ஸாம்பிள் முன்னாடி காலத்துல லைக் வந்து ரொம்ப ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் 10 இயர்ஸ் முன்னாடிலாம் வெறும் HTML மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு. ஓகேவா? வெறும் HTML மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. மோஸ்டா HTML யூஸ் பண்ணி வெப்சைட் கிரியேட் பண்ணாங்க. ஓகேவா? ஆனா அது பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இல்லை. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? CSS கண்டுபிடிச்சாங்க. CSS யூஸ் பண்ணாங்க. CSS கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வெப்சைட்டே பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. ஏன் வெப்சைட் பார்க்க அழகா இருக்கும்? இப்போ வந்து எக்ஸாம்பிள் எதுவுமே இல்லை. நீங்க ஃபிளிப்கார்ட்ல ஏதோ ஒரு வெப்சைட் போறீங்க, பார்க்க அழகா இருந்த வெப்சைட்டே பார்க்க அழகா இருந்தா உங்களுக்கு யூஸ் பண்ண பிடிக்கும். கரெக்ட் இல்லையா? இப்போ நீங்க ஒரு மொபைலே வாங்குறீங்கன்னா உள்ள இருக்க மொபைல் வந்து உள்ள எல்லாம் நல்லா வேலை செய்யுது. வெளில பார்க்க கேவலமா இருக்கு. யாராச்சும் வாங்குவீங்களா? மொபைலே பார்க்க கேவலமா இருக்கு, ஆனா உள்ள நல்லா வேலை செய்யுது. வாங்க மாட்டீங்க. பிகாஸ் ஏன்னா பிரசன்டேஷனுக்கு ஒரு முக்கியம், ஸ்டைலுக்கு ஒரு முக்கியம். அதுதான் வந்து என்ன வேணும். ஓகேவா? ஸோ பார்க்க அந்த ப்ரெசென்ட்டுக்கு முக்கியம், அதுதான் ஸ்டைலுங்கிறது ஒரு முக்கியம். கரெக்டா இல்லையா? ஸோ அதே தான் இங்கேயும். ஒரு வெப்சைட் நீங்க ரெடி பண்றீங்கன்னா வெறும் ஸ்ட்ரக்சர் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு நீங்க ப்ரெசென்டேஷன் தரணும். ப்ரெசென்டேஷனா ஸ்டைல், அது பார்க்க அழகா இருக்கும். அப்போ பார்க்க அழகா இருக்கணும். நீங்க என்ன பண்ணணும்? CSS லாங்குவேஜ் யூஸ் பண்ணி நீங்க CSS கோட் அடிக்கணும். CSS கோட் அடிச்சீங்கன்னா பார்க்க அழகா இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் CSS ஓட பர்பஸ். ஓகேவா? ஓகே சூப்பர். ஸோ ஓகே நம்ம அடுத்தது போவோம். ஸோ JavaScript டைம் ஃபார் JavaScript. JavaScript நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ப்ரோ. HTML இதுக்கு ஒரு வெப் பேஜோட ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றதுக்கு நம்ம வெப்சைட் யூஸ் பண்ணணும். சரி HTML யூஸ் பண்ணணும். கரெக்டா? ஒரு வெப் பேஜ்ல நீங்க ஸ்ட்ரக்சரா கிரியேட் பண்றதுக்கு HTML யூஸ் பண்ணணும். CSS இருக்கு அந்த வெப் பேஜை கொஞ்சம் பார்க்க அழகா மாத்தணும், பியூட்டிஃபுல்லா மாத்துறதுக்கு நம்ம CSS யூஸ் பண்ணோம். ஏன் CSS யூஸ் பண்ணணும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பார்க்க அழகா இருந்தா தான் நிறைய பேர் வெப்சைட் யூஸ் பண்ணுவாங்க. உங்க யூசர்ஸ் வந்து வெப்சைட் யூஸ் பண்ணாங்க. அதுக்கு நம்ம CSS யூஸ் பண்றோம். சரி ஓகே இப்போ ஃப்ரண்ட் எண்ட்ல HTML CSS முடிஞ்சிருச்சு. JavaScript எதுக்கு ப்ரோ அப்படி கேட்டீங்கன்னா இட் இஸ் a time for JavaScript. சிம்பிள். ஒரு சின்ன கதை பார்க்கலாமா? என்ன கதைனா எத்தனை பேருக்கு தெரியும் JavaScript Java ஒண்ணா? என் கேள்வி ஃபர்ஸ்ட் கேள்வி இதுதான். JavaScript Java ஒண்ணா? இல்ல ப்ரோ. இல்ல. ஓகே வேற யாரா சொல்லுங்க. ஆமா ப்ரோ ஒண்ணுதான் ப்ரோ. ஓகே ஒண்ணுதான். ஓகே வேற யாரா சொல்லுங்க. சாட்ல கூட போலாம் நீங்க.
வெதர் ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரு அப்ளிகேஷன் மேக் பண்றதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிறது வெப்சைட் ஒன்றும் இல்லை ப்ரோ. ஓகே ஒன்றும் இல்லை. ஓகே, நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, நான் சொல்கிறேன், நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க ஜாவாவும் ஜாவா ஸ்கிரிப்டும் சேம் நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கேயும் ஜாவா வருது, இங்கேயும் ஜாவா வருது. லைக் இங்கே இருக்க மாதிரி இங்கேயும் ஜாவா வருது, இங்கேயும் ஜாவா வருது. அப்போ ரெண்டும் ஒன்று தான் ப்ரோ. ஸோ எனக்கு ஜாவா தெரிஞ்சால் தான் ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியும், இல்லை ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சால் உங்களுக்கு ஜாவா ஈஸி அப்படின்னு வச்சுருப்பீங்க. எனக்கு ஜாவா தெரியுதுப்பா, அப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் ஈஸி. எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியுதுப்பா, எனக்கு ஜாவா ஈஸி. அப்படிதான் ஊரில் இருக்க பல பேர் சுற்றி கேட்டுருக்காங்க அந்த மாதிரி தான். ஓகேவா? ஆனால் உண்மை என்னன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வேற, ஜாவா வேற. ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சா ஜாவா மீன்ஸ் உங்களுக்கு ஜாவா தெரிஞ்சுன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஈஸியெல்லாம் படிக்க முடியாது. ரெண்டுக்கும் சம்மந்தமே கிடையாது, அது வேற வேற. ஓகேவா? ஸோ அது மாதிரி தான். ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து காரும் பைக்கும் ஒன்று இருக்கு சொல்ற மாதிரி, ரெண்டு ஓட செய்யும், அது ரெண்டு ஒன்று அப்படிலாம் கிடையாது. ஜாவா ஸ்கிரிப்ட் வேற, ஜாவா வேற. லைக் ஏன் இது ரெண்டு வேற வேற நான் இங்க சொல்றேன். ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் நாட் அ ஜாவா. ஓகே, நம்ம ஆல்ரெடி இப்போ தான் சொல்லணும் ஜாவா ஸ்கிரிப்ட் ஜாவா ஒன்று கிடையாது, வேற வேற சொல்லணும். ஏன் வேற வேற சொல்லலாம்? ஓகே, இட் இஸ் நாட் அ லைட் வெர்ஷன் ஆஃப் ஜாவா. லைட் வெர்ஷனா அதில் பாதி இது கூட மீனிங் இருக்காது. ஜாவா ஸ்கிரிப்ட் ஒன்றா இருக்க வாய்ப்பே இல்லை. ஓகேவா? அதில் பாதி வெர்ஷனாக கூட இருக்காது அப்படி சொல்கிறாங்க. ஜாவா வாஸ் இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் ஜாவா. ஜாவா வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஜாவா நம்பி கிடையாது, ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லை சொல்லியிருக்காங்க. இட் இஸ் நாட் மேட்டர் இஃப் யூ ஜாவா. உங்களுக்கு வந்து ஜாவா தெரிஞ்சாலும் மேட்டரே கிடையாது, ஏன்னா ஜாவா ஜாவா ஸ்கிரிப்ட் ஒன்றே கிடையாது, வேற வேற சொல்கிறான். ஏன் வேற வேற அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு சரி ப்ரோ, ஒரு ஸ்லைட் ப்ரோ, உங்களுக்கு ஒரு ஸ்லைடு காமிக்கிறேன், அந்த ஸ்லைடை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஏன் வேற வேற. ப்ரோ ஸ்கிரீன் மட்டும் தெரியுதா பாஸ் சொல்லுங்க. ஸ்கிரீன் தெரியுது எல்லாருக்கும்? ஸ்கிரீன் தெரியுதா ப்ரோ? தெரியுது ப்ரோ. ஓகே சூப்பர். ஸோ ஏன் ரெண்டு சேம் இல்லை சொல்றேன், இங்க வாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் வாஸ் நாட் டெவலப்ட் அட் சன் மைக்ரோ சிஸ்டம், தி ஹோம் ஆஃப் ஜாவா. ஜாவாவை டெவலப் பண்ணது யாருன்னா சன் மைக்ரோ சிஸ்டம்ங்கிற ஒரு கம்பெனி தான் ஜாவா டெவலப் பண்ணாங்க. ஓகேவா? ஜாவா டெவலப் பண்ணது யாரு? சன் மைக்ரோ சிஸ்டம்ங்கிற கம்பெனி. ஜாவா ஃபர்ஸ்ட் சொன்னீங்க ப்ரோ, பைதான் ஸ்டார்ட் பண்றப்பே. பைதான் ஸ்டார்ட் பண்றப்ப சொல்லியிருப்பேன். இப்போ வந்து வெப் டெவலப்மென்ட் கிளாஸ். ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ நம்ம கிளாஸ்ல போகலாம். ஸோ ஜாவாவை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா சன் மைக்ரோ சிஸ்டம்ங்கிற ஒரு கம்பெனி தான் ஜாவா கண்டுபிடிச்சாங்க. அப்போ யார் ஜாவா ஸ்கிரிப்ட் கண்டுபிடிச்சா அப்படின்னா நெட்ஸ்கேப்ங்கிற கம்பெனி தான் ஜாவா ஸ்கிரிப்டை கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? ஓகே சூப்பர். ஸோ ஜாவா கண்டுபிடிச்சு சன் மைக்ரோ சிஸ்டம், ஜாவா ஸ்கிரிப்டை கண்டுபிடிச்சு நெட்ஸ்கேப். அப்போ ரெண்டு வேற வேற கம்பெனி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இதுலேருந்தே தெரியும் மோஸ்டா ரெண்டுமே ஒரே ஒன்று கிடையாது. ஓகேவா? மூணாவது பாயிண்ட் என்னன்னா இட் இஸ் ஆரிஜினலி கால்டு ஜாவா லைவ் ஸ்கிரிப்ட். அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் என்ன கூப்பிட்டாங்கன்னா லைவ் ஸ்கிரிப்ட் தான் கூப்பிட்டாங்க. நல்லா நினைச்சுக்கோங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் முன்னாடி என்ன கூப்பிட்டாங்கன்னா லைவ் ஸ்கிரிப்ட் தான் அது பேர். ஃபர்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் வச்ச பேர் தான் லைவ் ஸ்கிரிப்ட். பட் த நேம் வாஸ் கன்ஃபியூசிங். அப்படின்னா அந்த பேர் வந்து ரொம்ப லைக் வந்து அந்த பேர் வந்து ரொம்ப கிறிஸ்பியா, ரொம்ப நல்லா சொல்றதுக்கும் நல்லா இல்லை. ரெண்டாவது வந்து ரொம்ப ஃபேமஸான வேர்டு கிடையாது லைவ் ஸ்கிரிப்ட்ங்கிறது. அப்போ ரொம்ப யோசிச்சாங்களாம் நெட்ஸ்கேப் கம்பெனி வந்து ரொம்ப யோசிச்சாங்க. என்ன யோசிச்சாங்கன்னா லைவ் ஸ்கிரிப்ட் வந்து கரெக்டாக வரல, பேர் நல்லா இல்லை, ஸோ கொஞ்சம் பேரை மாற்றவும் சொல்லிட்டு அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஜாவாங்கிற வேர்டு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சான். ஜாவாங்கிற வேர்டு ரொம்ப ஃபேமஸாக பாப்புலராக ஆச்சான். நம்ம ஏன் அது ஜாவா ஸ்கிரிப்ட் வைக்கக்கூடாது, லைவ் ஸ்கிரிப்டை மாற்றி ஜாவா ஸ்கிரிப்ட் வைக்கக்கூடாது? ஏன்னா ஜாவா லைவ்ங்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாதிரி கெத்தால் அது பேர் வந்து ரொம்ப ஃபேமஸாகவும் இல்லை. ஸோ அதனால வந்து அது ஜாவா ஸ்கிரிப்ட்னு வச்சுக்கலாம். ஜாவாங்கிற வேர்டு சூப்பராக இருக்கு, ரெண்டு பாப்புலராக இருக்கு. ஸோ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சா நம்ம பக்காவாக இருக்கும் பேர் சொல்லிட்டு லைவ் ஸ்கிரிப்டை தான் ஜாவா ஸ்கிரிப்ட்னு பேரை மாற்றினாங்களாம்.
புரிஞ்சுச்சா? நெட்ஸ்கேப் கம்பெனி என்ன பண்ணாங்க, லைவ் ஸ்கிரிப்ட்ங்கிற பேர் தான் ஜாவா ஸ்கிரிப்ட்னு பேர் மாத்தினாங்க. புரிஞ்சுச்சா? எக்ஸாம்பிள் எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கீங்க? எத்தனை பேருக்கு bro புரிஞ்சிருக்கீங்க? புரிஞ்சுச்சா? ஓகே சூப்பர். ப்ரோ புரிஞ்சு ப்ரோ. ஓகே ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்டோட பேர் என்னது? ஃபர்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரிஜினல் பேர், ஜாவா ஸ்கிரிப்ட் ஒரிஜினல் பேர் லைவ் ஸ்கிரிப்ட். யா லைவ் ஸ்கிரிப்ட். அந்த லைவ்ங்கிறது வேர்டு வந்து கிறிஸ்பியா ஒரு மாதிரி நல்லா பார்க்கல, ப்ரொனவுன்ஸ் பண்ண ஒரு மாதிரி நல்லா பாப்புலரா இல்லைனால ஜாவாங்கிற ஜாவா பாப்புலரா இருந்துச்சு. சோ அந்த லைவ் கட் பண்ணிட்டு ஜாவா இன்க்ளூட் ஜாவா மாத்தினாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பின்னாடி இருக்க பெரிய கதையே. இங்க இருக்க பாதி பேருக்கு ஆனால் தெரியாது ஜாவா ஜாவா ஸ்கிரிப்ட் வேற வேற. ஓகேவா? ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நினைச்சாங்கன்னா நீங்க சொல்லுங்க, டேய் ஜாவா ஸ்கிரிப்ட் கன்வர்ஸ் வந்து நெட் கேமரா ஜாவா கன்வர்ஸ் அன்வைக்கிறோம்டா, ஃபர்ஸ்ட் லைவ் ஸ்கிரிப்ட் தான் அது பேரு, அதனால இந்த லைவ்ங்கிற வேர்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஜாவான் பேர் மாத்தாங்க. ஸோ இந்த ஜாவான் பேர் மாத்தினாலே இவ்வளவு பிரச்சனை இன்னைக்கு வருது அப்படின்னு சொல்லுங்க. ஓகேவா? ஓகே ஸோ எல்லாமே சொல்லியாச்சு. அப்ப ஜாவா ஸ்கிரிப்ட் எது ப்ரோ? HTML சொன்னீங்க ஒரு பேஜோட ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றதுக்கு, ஜாவா CSS சொன்னீங்க பேஜ் வந்து அழகா காமிக்கிறதுக்கு CSS யூஸ் பண்ணேன். அப்ப எதுக்கு ப்ரோ ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேன் எதுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எதுவும் இல்லை ப்ரோ, இப்போ சிம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிறது ஒரு ஆக்ஷன் ப்ரோ, ஒரு சின்ன ஆக்ஷன். ஓகேவா? ஒரு உயிர் கொடுக்குறது சொல்லலாம், இல்ல ஆக்ஷன் சொல்லலாம். ஓகேவா? ஓகே ஒரு உயிர் கொடுக்குற மாதிரி. ஓகே ஒரு ஆக்ஷன்னால நான் சொல்லுவேன் ஜாவா ஸ்கிரிப்ட்ங்கிறது ஒரு ஆக்ஷன் மாதிரி. எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்றேன், சிம்பிளா ஒரு சின்ன கதை சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒரு கார் இருக்கு. ஓகேவா? ஒரு கார் இருக்கு. அந்த கார் வந்து பார்க்க செம பியூட்டிஃபுல்லா இருக்கு. லைக் வந்து BMW கார் எடுத்துக்கலாம், ஒரு BMW கார் எடுத்துக்கலாம். அந்த கார் வந்து நம்ம பார்க்க பியூட்டிஃபுல்லா இருக்கு. அந்த காரோட கலர் ப்ளூ கலர். ஓகேவா? ஆனா அந்த காருக்குள்ள இன்ஜினே இல்லை. அந்த கார் வச்சு நீங்க உங்களால ஓட்ட முடியுமா? அந்த காரை வச்சு உங்களால அந்த காருக்குள்ள இன்ஜின் கிடையாது, ஓட்ட முடியுமா? பார்க்க முடியாது ப்ரோ. இல்ல ப்ரோ. அந்த காரை வந்து பார்க்க மட்டும் தான் முடியும், கரெக்டா இல்லையா? அந்த காரை பார்க்க மட்டும் தான் முடியும், கரெக்டா இல்லையா? அந்த கண்டிப்பா கார் ப்ரோ. ஓட்ட முடியாது. ஸோ அப்ப அந்த இன்ஜின் தான் ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. இன்ஜின் தான் ஜாவா ஸ்கிரிப்ட். எப்ப அந்த இன்ஜினை தூக்கி நீங்க உங்களோட கார்ல வைக்கிறீங்களோ அந்த கார் என்ன பண்ணும்? ஒரு ஆக்ஷன். அப்பதான் ஒரு ஆக்ஷன் மூவ் ஆகுறது ஒரு ஆக்ஷன் தானே, கரெக்டா? மூவ் ஆகுறது ஒரு ஆக்ஷன் அங்க நடக்குது, கரெக்டா இல்லையா? கரெக்ட் ப்ரோ. ஸோ அப்ப அந்த இன்ஜின்றது ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி. ஸோ ஒரு ஆக்ஷன் நடக்கணும்னா அங்க ஜாவா ஸ்கிரிப்ட் தேவை. எங்க வெப் பேஜ்ல ஜாவா ஸ்கிரிப்ட் தேவை. எக்ஸாம்பிள் வாங்க பார்க்கலாம். ஓகே ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன ஸ்ட்ரக்சர் வந்து இதுமாதிரி பில்டிங் செங்கல் சிமெண்ட் லான்ச் கட்டுறது HTML. CSS அந்த பில்டிங் பெயிண்ட் இதெல்லாம் அடிக்கிறது CSS. ஓகே பிஹேவியர்னா ஆக்ஷன் சொல்லலாம், இல்லை பிஹேவியர் சொல்லலாம். அந்த வீட்டுல ஒரு லிஃப்ட் வைக்கிறீங்களா, அப்போ ஒரு ஆக்ஷன் இருக்கு. லிஃப்ட் மேலே கீழே நடக்குது, அப்போ அந்த லிஃப்ட்ங்கிறது ஜாவா ஸ்கிரிப்ட். அதுக்கப்புறம் அதே வீட்டுல லைட் வைக்கிறீங்க, ஆன் பண்ணா லைட் ஆஃப் பண்ணா லைட், அது ஒரு ஆக்ஷன். இது எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட். இதே மாதிரி தான் வெப்சைட்ல எப்படின்னா இங்க வாங்க சொல்றேன். இப்போ நான் இந்த பட்டனை கிளிக் பண்றேன், நல்லா பாருங்க. இந்த பட்டனை கிளிக் பண்றேன், அப்ப எனக்கு சஜஷன் காமிக்குதா? சஜஷன் அப்படி ப்ரோ. சஜஷன் நான் கிளிக் பண்ணா எனக்கு காமிக்குதா? இந்த லினக்ஸ் நான் ஆல்ரெடி பை பண்ணலாம், இல்ல நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணலாம், எனக்கு காமிக்குதா இல்லையா? எஸ் ப்ரோ. ஆமா ப்ரோ. இதெல்லாம் தான் ஜாவா ஸ்கிரிப்ட். இது மாதிரி ஒரு ஆக்ஷன் இருக்குது. இங்க நான் கிளிக் பண்றதுனால பாருங்க, இங்க நான் ஒரு கிளிக் பண்றேன், அப்ப டக்குனு ஒரு ஆக்ஷன் நடக்குது. என்ன ஆக்ஷன்? ஒரு மெனு வருது, அதுல சஜஷன் காமிக்குது. இது இங்க இது மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தான் காரணம். ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் இந்த ஆக்ஷன் வர வச்சிருப்பாங்க. ரெண்டாவது இப்படி நான் போய் கர்சர் இங்க வைக்கிறேன், இது ஒரு ஆக்ஷன். கர்சர் இங்க வைக்கிறேன், இது ஒரு ஆக்ஷன். இது எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட். இப்படி நான் வச்சோன்னே இப்படி வருதா, இங்க நான் ஒரு வச்சோன்னா டக்குனு ஒரு ஆக்ஷன் நடக்குது, அப்ப இங்க ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே இப்போ நான் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். இதுல போயிட்டு நான் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆஃப் பண்ணி வச்சிடறேன். பாருங்க ஜாவா ஸ்கிரிப்ட் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்றேன் இப்ப பாருங்க. ஓகே ஜாவா ஸ்கிரிப்ட் ஆஃப் பண்றேன். இப்ப பாத்தீங்களா சஜஷன் காமிக்குதா சஜஷன் இப்ப இருக்கு? ஆமா ப்ரோ. காமிக்கலையா? காட்டல ப்ரோ. காட்டல. அப்ப ஒரு ஆக்ஷன் நடக்கல. பாத்தீங்களா இங்கெல்லாம் இதுவே காணும் பாருங்க. இங்க ஒரு இது இருந்துச்சு, அதுவே காணும் பாருங்க. பிகாஸ் அங்க ஆக்ஷன் நடந்துச்சு, அதுவே காணும் பாருங்க. சோ ப்ளூ ஏராவே தெரியுது ப்ரோ. தெரியுது உங்களுக்கு. சோ இதுதான் ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகே எல்லாமே தான் ஜாவா ஸ்கிரிப்ட். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? எத்தனை பேர் புரிஞ்சிச்சு ப்ரோ? ஒரு டவுட் ப்ரோ. புரிஞ்சு ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றதுங்கிறது ஒரு அவுட்புட்டுக்காக, அப்படிதானே ப்ரோ? அவுட்புட்ங்கறத ஒரு ஆக்ஷன், உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் நடக்கும். இப்போ நான் இங்க போய் அதான் ப்ரோ. இப்போ நம்ம வந்து அதுல இப்போ நீங்க அந்த சர்ச் பார் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு டைப் பண்றது இருந்துச்சுன்னா அதுல நம்ம டைப் பண்ணிக்கலாம். பட் அதுக்கப்புறம் அதை ரன் பண்ணணும் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வேணும், அப்படிதானே?
அது ரன் பண்றதுக்கு வந்து நீங்க பேக் எண்ட் யூஸ் பண்ற இப்போ நான் சர்ச் பண்றேன்னா அது பேக் எண்ட்ல போய் எடுத்து வரும் என்ன இது பண்ணணும் அதுக்கெல்லாமே பேக் எண்ட் யூஸ் பண்றேன் பேக் எண்ட் லாங்குவேஜ் யூஸ் ஸோ பண்றேன் ப்ரோ இப்போ எனக்கு டவுட் என்னன்னா இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லாமல் நீங்கள் இப்போ அதில் டைப் பண்ண முடியுமா ப்ரோ? ஜாவாஸ்கிரிப்ட் தான் டைப் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க? ஆமாம். அப்படி டைப் பண்ண முடியும் ஆனா சர்ச் பண்ண முடியாது இதெல்லாம் பண்ண முடியாது. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. அது மாதிரி பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே. இப்போ அதே மாதிரி வந்து அதே மாதிரி இப்போ வாங்க. ஸோ இதுதான் ஜாவாஸ்கிரிப்ட். அப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட் வேற எதுவும் யூஸ் பண்ணுவாங்க இது மாதிரி ஆக்ஷன் அதே மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் எதுக்குன்னா இங்கே வாங்க இருக்கும் வேலிடேஷன் அவர் ஆல்ரெடி கேட்டார் வேலிடேஷன் அதுக்கும் ஜாவாஸ்கிரிப்ட். இப்போ எக்ஸாம்பிள் எதுவுமே இல்லை இங்கே ஒரு யூசர் நேம் நான் டைப் பண்றேன் கீழே ஒரு எரர் காமிக்குதுன்னா எரர் காமிக்குதுங்க மஸ்ட் பி அட்லீஸ்ட் 4 கேரக்டர். நீங்க நிறைய வாட்டி ஞாபகம் நிறைய வாட்டி பண்ணிருப்பீங்களா லைக் ஒரு வெப்சைட் 4 லெட்டர்ஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க. எஸ் இப்போ நீங்க நிறைய வெப்சைட் போயிருப்பீங்க அந்த வெப்சைட்ல யூஸ் நேம் டைப் பண்ணிருப்பீங்க இப்போ 4 லெட்டர் கொடுத்துருப்பீங்க 4 லெட்டர் பத்தல ஒரு 6 லெட்டர் சப்மிட் தர முடியாது அந்த 6 லெட்டர் அடிச்சதுக்கு தான் உங்களுக்கு சப்மிட் பண்ண முடியும். அப்போ அந்த வேலிடேஷன் நடக்கும் ஒரு வேலிடேஷன் நடக்கும் அதுவும் ஜாவாஸ்கிரிப்ட் மூலம் வேலிடேஷன் நடக்கும். அது மாதிரி நிறைய வாட்டி பாஸ்வேர்ட் டைப் பண்ணுவீங்க என்ன சொல்லுவோம் பாஸ்வேர்ட் இஸ் நாட் ஸ்ட்ராங்னு சொல்லுவோம் கரெக்டா இல்லையா? சொல்லுமா பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங் இல்ல பாஸ்வேர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க இல்லனா வந்து மிக்ஸ் பண்ணி ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் காட்டும் ப்ரோ டைப் யூ ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் சொல்றோம் அது வரைக்கும் நீங்க சப்மிட் பண்ண முடியாது. அப்போ உங்க வேலிடேஷன் நடக்குது அதுக்கு யார் காரணம்னா ஜாவாஸ்கிரிப்ட் அது காரணம் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் தான். ஓகேவா? ஓகே சூப்பர். ஸோ இது மாதிரி இடத்துல தான் ஜாவாஸ்கிரிப்ட். சரி இப்போ உங்க கூகுள் மீட்ல ஜாவாஸ்கிரிப்ட் இருக்கு இப்போ உங்க கூகுள் மீட்ல இருக்கீங்களா அங்கேயே ஜாவாஸ்கிரிப்ட் எது ஜாவாஸ்கிரிப்டா நீங்க ஒரு பட்டனை மியூட் பண்ணி அன்மியூட் பண்றீங்களா அங்க ஒரு ஆக்ஷன் இருக்குதா அப்ப அது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட். ஒரு பட்டனை நான் மியூட் அன்மியூட் பண்றேன் அப்போ உங்க ஒரு ஆக்ஷன் நடக்குது அது ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது இப்போ எக்ஸாம்பிள் இங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா இப்போ இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதா இருக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி யார் பிரசன்டிங் டு எவ்ரிவன் தெரியுதா நோட்டிஃபிகேஷன் இது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஓகேவா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வருது எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட். இப்போ நாங்கள் கிளிக் பண்றேன் டக்குனு இப்படி வருது பாத்தீங்களா டக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி இப்படி வருதா இது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட். இப்போ நான் இங்க போய் கர்சர் எடுத்து போயிட்டு இப்படி வைக்கிறேன் டக்குனு ஒரு ஆக்ஷன் எடுத்து பாருங்க இது ஜாவாஸ்கிரிப்ட். இங்க நான் கிளிக் பண்றேன் டக்குனு எனக்கு இது காமிக்குது இது ஜாவாஸ்கிரிப்ட் எனக்கு காமிக்குது எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இங்க இருக்க எல்லாமே இதுதான் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ HTML CSS வச்சு உங்களால பார்க்க மட்டும் தான் புரியும் அதுக்கு ஒரு உயிர் இருக்காது. அதுக்கு ஒரு உயிர் கொடுக்கணும்னா நீங்க ஜாவாஸ்கிரிப்ட் உயிர் கொடுக்க முடியும். ஓகேவா? லைக் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும் வேலிடேஷன் லாகின் பண்ண போறீங்க. ஸோ இது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் இது கரெக்ட் உங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்ட் இதெல்லாம் டேட்டாபேஸ் பார்க்கணும் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேவா? ஸோ இதெல்லாமே தான் ஜாவாஸ்கிரிப்ட். எத்தனை பேருக்கு ஜாவாஸ்கிரிப்ட் புரிஞ்சிருக்கு ப்ரோ? எனக்கு புரிஞ்சிருக்கு ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ அது முன்னாடி இங்கே வாங்க பாத்தீங்களா இங்க நான் ஆல்ரெடி சொன்னதான் இவர் டைப் பண்றாரு அப்போ கூகுள் உங்களுக்கு சஜஷன் காமிக்கணும் அது ஜாவாஸ்கிரிப்ட் தான். பாருங்க சஜஷன் காமிக்கா பாத்தீங்களா சஜஷன் இது ஜாவாஸ்கிரிப்ட் தான் நான் ஆல்ரெடி சொன்னதான் இது. ஓகேவா? இது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேவா? இதெல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட். எத்தனை பேர் புரிஞ்சிருச்சு ஜாவாஸ்கிரிப்ட்ங்கிறது என்னன்னு கிளியரா ஜாவாஸ்கிரிப்ட்ங்கிறது என்னன்னு புரிஞ்சிட்டு ப்ரோ. சூப்பர். கிளியர்னா கிளியர் பண்ணுங்க சாட்ல கிளியர் பண்ணுங்க யாருக்கெல்லாம் புரிஞ்சிருக்கு ஜாவாஸ்கிரிப்ட் என்னன்னு புரியலனா நோன் பண்ணுங்க நாட் கிளியர் பண்ணுங்க சாட்ல. எஸ் எல்லாரும் பண்ணுங்க கிளியர் புரிஞ்சு ப்ரோ. சூப்பர். ஸோ இவ்வளவுதான் ப்ரோ ஒரு ஃப்ரண்ட் எண்ட் இவ்வளவுதான். இப்போ HTML எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் CSS இதுக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணது நீங்க கொஞ்சம் பார்க்க அழகா காமிக்கணும்னா CSS அதுக்கு ஒரு உயிர் கொடுக்கணும் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இது மூணு சேர்ந்து தான் ஃப்ரண்ட் எண்ட் சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் எண்ட்ல இவ்வளவு மட்டும் தான் ப்ரோ கேட்டா பூட்ஸ்ட்ராப் இருக்கு. ஓகே பூட்ஸ்ட்ராப் இருக்கு ஆனா அது மெயின் கிடையாது. HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் சொல்லலாம் ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ண முடியும் பூட்ஸ்ட்ராப் இல்லாம கிரியேட் பண்ண முடியும் இருந்தாலும் கிரியேட் பண்ண முடியும். ஆனா மெயின் எது HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட். என்ன ப்ரோ நாட் கிளியரா என்ன ப்ரோ உங்களுக்கு புரியல நாட் கிளியர் சொன்னீங்க உங்களுக்கு என்ன புரியல தெரிஞ்சுக்கலாமா நாட் கிளியர் போட்டுருக்கீங்களே இல்ல ப்ரோ உங்களுக்கு தான் நாட் கிளியர் போட்டுருக்கீங்க என்ன புரியலன்னு சொன்னதான் சொல்ல முடியும். ஓகே ப்ரோ. ஸோ இப்போ எல்லாருக்கும் கிளியர் தான் நினைக்கிறேன் மோஸ்டா எல்லாம் கிளியர் தான் போட்டுருக்கீங்க பை மிஸ்டேக். ஓகே சோ இதுதான் ப்ரோ ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஒரு மூவ் ஆக்ஷன் பண்றதுக்கு அப்படிதானே ப்ரோ? ஜஸ்ட் அவ்வளவுதான் ஈஸியா அவரே புரிஞ்சுக்கிட்டா இருக்காங்க. ஜாவாஸ்கிரிப்ட் ஒரு ஆக்ஷனா லைக் வந்து நோட்டிஃபிகேஷன் வருது நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆக்ஷன் இருக்குது அது ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இதெல்லாமே தான் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேவா? ஸோ அடுத்தது ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரண்ட் எண்ட்ல இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே பேக் எண்ட் அப்ப என்ன ப்ரோ யூஸ் பண்ணுவாங்க? பேக் எண்ட் எதுக்குன்னா இப்போ எதுவுமே இல்லை ப்ரோ பேக் எண்ட் எதுவுமே இல்லை ஃப்ரண்ட் எண்ட் நம்ம படிச்சாச்சு அடுத்து பேக் எண்ட் போலாம். பேக் எண்ட் என்ன ப்ரோ அப்படி கேட்டீங்கன்னா சிம்பிள் எதுவுமே இல்லை. நான் ஒரு விஷயம் கேட்குறேன் இங்க நிறைய பேர் மெமரி கார்டு இருக்குல்ல மெமரி கார்டு எதுக்கு SD கார்டு எதுக்கு SD கார்டு வச்சிருக்கோம் பேக்ல இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணலாம். அதே மாதிரி தான் பேக் எண்ட் எதுக்குன்னா
யூசரோட டேட்டா ஸ்டோர் பண்ணேன். யூசரோட டேட்டா என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க ஃபிளிப்கார்ட் வெப்சைட் போயிருக்கீங்களா, ஃபிளிப்கார்ட் வெப்சைட் போயிருப்பீங்க. அங்க என்ன பண்றீங்க, லாகின் பண்றீங்க. லாகின் பண்ணும்போது உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து எங்க போய் சேவ் ஆகும், பேக் எண்ட்ல சேவ் ஆகும். தட் மீன்ஸ் டேட்டாபேஸ். இங்க எப்படி சிம், இங்க எப்படி வந்து நம்ம எஸ்டி கார்டு சொல்றோம், அதுதான் நம்ம டேட்டா சேவ் ஆகும். அதே மாதிரி டேட்டா பேஸ் சொல்லுவோம், இங்க ப்ரோக்ராமிங்ல டேட்டா பேஸ் சொல்லுவோம், அதுதான் டேட்டா பேஸ் சேவ் ஆகும். ஓகேவா? ஸோ எங்க போய் சேவ் ஆகும், டேட்டா பேஸ்ல போய் சேவ் ஆகும். நீங்க ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு டைப் பண்ணீங்கன்னா அது எடுத்துட்டு போய் நேரா போய் டேட்டா பேஸ்ல சேவ் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி வேற என்ன சேவ் ஆகும், நீங்க ஏதாச்சும் ஒன்று வாங்குறீங்கன்னா அது டேட்டா பேஸ்ல சேவ் ஆகும். உங்களுக்கு டீடைல்ஸ், உங்க டீடைல்ஸ் லைக் வந்து உங்க ப்ரொஃபைல் டீடைல்ஸ், அதுவும் டேட்டா பேஸ்ல சேவ் ஆகும். ஸோ இது மாதிரி விஷயம்லாம் சேவ் பண்ண தான் டேட்டா பேஸ் தேவை. ஸோ டேட்டா பேஸ் வந்து எங்க இருக்கும், பேக் எண்ட்ல இருக்கும். ஓகேவா? டேட்டா பேஸ் வந்து பேக் எண்ட்ல இருக்கும். ஓகேவா? சூப்பர். ஸோ அப்போ உங்களோட யூசர் நேம், உங்களோட பாஸ்வேர்ட், அப்போ நீங்க என்ன பொருள் வாங்குறீங்க, லைக் நீங்க ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னா இல்லை ஒரு ஏதாவது என்ட்ரி பண்ண, இந்த டேட்டா எல்லாமே டேட்டா பேஸ்ல போய் சேவ் ஆகும். ஓகே, டேட்டா ப்ரோ பேஸ். ராகுல் ப்ரோ வந்து உங்க வாய்ஸ் எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க ப்ரோ. ஓ ப்ரோ, உங்களுக்கு கிளியரா இருக்கானா? உங்களுக்கு கிளியரா இருக்கா? எனக்கு கிளியரா தான் ப்ரோ இருக்கு, கிளியரா தான் இருக்கு. அப்ப அவர் சைடுல தான் பிரச்சனை இருக்கும். அவர் சைடுல தான் பிரச்சனை இருக்கும். ஓகேவா? சோ டேட்டாபேஸ்ங்கிறது எதுக்குன்னா, ஒரு டேட்டாவை எடுத்து அதுலயே டேட்டா பேஸ்னு போட்டுருக்காங்க பாருங்க, டேட்டா பேஸ். அப்பனா உங்க டேட்டா எல்லாம் சேவ் பண்ணி வைக்கிறது தான் டேட்டா பேஸ். ஓகேவா? சோ பேக் எண்ட்ல என்ன இருக்கும், டேட்டா பேஸ் இருக்கும். ஓகேவா? சூப்பர். சோ அப்ப வந்து டேட்டா பேஸ்னா லைக் MySQL டேட்டா பேஸ், இல்ல MongoDB டேட்டா பேஸ், அது மாதிரி நிறைய டேட்டா பேஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம சின்ன ஒரு கதை பார்க்கலாம். என்ன கதைனா, இங்க வாங்க எல்லாரும். ஓகே ப்ரோ அஹமத் ப்ரோவும் எக்கோ அடிக்குன்னு சொல்றாங்க ப்ரோ. இல்ல உங்களுக்கு ப்ரோ, ஏன் நவீன் ப்ரோ உங்களுக்கு எக்கோ அடிக்குதா? ஆஹா, எனக்கு கிளியரா தான் ப்ரோ இருக்கு. இப்போ எனக்கு கிளியரா இருக்கு ப்ரோ. எத்தனை பேர் கிளியரா இருக்கு வாய்ஸ்? கிளியர் பண்ணுங்க வாய்ஸ். கிளியர்னா எக்கோ அடிக்கலாம். கிளியர் பண்ணுங்க. கிளியர் பாருங்க. மோஸ்ட் எல்லாம் கிளியரா தான் இருக்கு. அப்போ உங்க சைடு தான் ப்ரோ பிரச்சனை. பாருங்க, எல்லாம் கிளியரா தான் போறாங்க. ஓகேவா? ஓகே, ஒரு இம்பார்ட்டன்ட் கதை பார்க்கலாம். என்ன கதைனா, ஃப்ரண்ட் எண்ட். ஃப்ரண்ட் எண்டுக்கும் பேக் எண்டுக்கு என்ன வித்தியாசம் பார்க்கலாம். ஓகேவா? ஃப்ரண்ட் எண்ட் என்ன சொல்லலாம், HTML, CSS, JavaScript. ஓகே, பேக் எண்ட் என்ன சொன்னா, டேட்டாபேஸ் இருக்கும். டேட்டாபேஸ் அதுல என்ன ஆகும், உங்க டேட்டா எல்லாம் சேவ் ஆகும். டேட்டால யூசர் நேம், பாஸ்வேர்ட் இதெல்லாம் இந்த சேவ் ஆகும். ஓகே, ஃப்ரண்ட் எண்ட் வந்து நீங்க பாக்குறது இது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட். நீங்க பாக்குறது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட். இதெல்லாம் ஃப்ரண்ட் எண்ட். ஓகேவா? அப்ப பேக் எண்ட் என்னால பார்க்க முடியாது ப்ரோ. ஃப்ரண்ட் எண்ட பாக்குறீங்க, அப்படி கண்ணுல பாக்குறீங்க. பேக் எண்ட பார்க்க முடியாது ப்ரோ. கேட்டீங்கன்னா பேக் எண்ட் நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஆகும், அப்ப எல்லாரோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. கரெக்டா இல்லையா? பேக் எண்ட் உங்களுக்கு தெரியுமே வச்சா, அப்ப எல்லாரோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் தெரியுமா இல்லையா உங்களுக்கு? அப்ப நீங்க ஈஸியா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் வேற ஒரு அக்கௌண்ட்ல லாகின் பண்ணி போயிருவீங்க இல்லையா? கரெக்டா பேசுறீங்களா? கரெக்டா இல்லையா? ஃப்ரண்ட் எண்ட் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. ஃப்ரண்ட் எண்ட் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது, ஆனா பேக் எண்ட் தெரியல. ஏன் தெரியல? உங்களுக்கு பேக் எண்ட் கோடு வந்து இப்போ எக்ஸாம்பிள் வாங்க, நான் அந்த ஃப்ரண்ட் எண்டோட கோடு காமிக்கிறேன். இதுதான் ஃப்ரண்ட் எண்டோட கோடு. HTML CSS யூஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட் எண்ட் கோடு தான். ஓகேவா? இதுதான் இதோட கோடு. ஃப்ரண்ட் எண்ட் கோடு உங்களுக்கு தெரியும், ஆனா பேக் எண்ட் கோடு சொல்ல மாட்டாங்க. பேக் எண்ட் கோடுலாம் சொல்ல மாட்டாங்க. பேக் எண்ட் கோடு சொல்ல மாட்டாங்க. பேக் எண்ட் டேட்டாபேஸ் காமிக்க மாட்டாங்க. ஏன்? அது சேஃப்டியா வச்சுக்கணும். ஏன்னா உங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் தான் அதுதான் சேவ் ஆகுது. அதை தூக்கிட்டு போய் உங்களுக்கு தெரியவே வச்சா நீங்க எல்லாரும் வேற ஒரு அக்கௌண்ட்ல லாகின் பண்ணி போயிருவீங்களா மாட்டீங்களா? தோணும் மாட்டேன் உங்களுக்கு. தோணும். ஓகேவா? ஸோ பேக் எண்ட் வந்து உங்க கண்ணுக்கு தெரியாது, அது சேஃபா வச்சிருப்பாங்க. ஓகேவா? நீங்களும் கிரியேட் பண்ணும்போது பேக் எண்ட் யாருக்கும் தெரியாத மாதிரி தான் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு வந்து செக்யூர் கோடிங் இருக்கு, அதுவும் நான் சொல்லுவேன் எப்படி. ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம ஒரு கதை பார்த்தோம். ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஸோ பேக் எண்டுங்கிறது இதுதான் பேக் எண்ட். ஓகே, டேட்டாபேஸ் இது மட்டும் போ, நம்ம டேட்டாபேஸ்ல சேவ் பண்றீங்க. ஓகே, நடுவில் மிடில் வேர் ஒருத்தர் வருவான். யாரும் சொல்றேன் சொல்லுங்க. ஓகே, ஸோ டேட்டாபேஸ் சொல்லியாச்சு, ஃப்ரண்ட் எண்ட் சொல்லியாச்சு. இதுக்கு நடுவில் ஒருத்தன் வருவான், அவன் தான் மிடில் வேர் சொல்லுவாங்க. மிடில் வேர் இவன் யாருன்னா, ஒன்று பைத்தான் இருப்பான். பைத்தான், PHP, Node.js. ஓகே, பைத்தான் லாங்குவேஜா இருக்கலாம், PHP லாங்குவேஜா இருக்கலாம், இல்லை Node.js இருக்கலாம். இவன் எதுக்குன்னா, சிம்பிளா சொல்றேன், நம்ம இன்னொரு கதை எடுப்போம். இன்னொரு கதை என்ன கதை வாங்க. ஓகே, இங்க ஒரு பையன் இருக்கான், அவன் நேம் ராம். இங்க ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் வந்து ராஜ். ராஜ். ராமுக்கு வந்து தமிழ் தெரியும். ஓகேவா? ராஜுக்கு வந்து ஹிந்தி தெரியும். ஓகேவா? இப்போ இவங்க ரெண்டு பேர் பேசுறது புரியாதா? ரெண்டு பேருக்கும் இவருக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும், இவருக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரியும். இவருக்கு தமிழ் தெரியாது, இவருக்கு ஹிந்தி தெரியாது. ரெண்டு பேர் பேசுறது புரியுமா? ரெண்டு பேர் பேசுறது புரியுமா அவங்க ரெண்டு பேருக்கும்? புரியாது. ஓகே, அப்பதான் இங்க ஒருத்தன் வரான். அவர் பேர் தான் வந்து நவீன். அவர் பேர் தான் நவீன்.
ஓகேவா? இப்போ இவருக்கு வந்து என்ன தெரியும்னா, நவீனுக்கு என்ன தெரியும்னா தமிழும் தெரியும், இந்தியும் தெரியும். நவீனுக்கு என்ன தெரியும்? தமிழும் தெரியும், இந்தியும் தெரியும். அப்ப நவீன் என்ன செய்வாரு? இவர் என்ன பேசுவார்? தமிழ் பேசுவாரா? தமிழ்ல பேசி வாங்குறத இவர்கிட்ட ஹிந்தியில சொல்லுவார். அப்ப நவீன் மிடில் வேரா இருக்காரு. மிடில் வேலை என்ன செய்யறாரு? தமிழ்ல பேசுறத வாங்கி அப்படி ஹிந்தியில சொல்லுவாரு. நம்ம இங்கிலீஷ் மென்ஷன் பண்ணலாம்ல ப்ரோ? ரெண்டுத்துக்கு காமனா இங்கிலீஷ் தெரிஞ்சா. அப்ப இவருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சு இவருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா இவங்க பேசுவாங்களே. புரியுதா இல்லையா? இவருக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சு இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா ரெண்டு இங்கிலீஷ்ல பேசுவாங்களே. அப்ப இதுக்கு நீங்க ப்ரோ யாரோ குரூப்ல லிங்க் போட்டுருக்காங்க ப்ரோ, மீட்டிங் லிங்க். சிஸ்டர் விட்டுருங்க இங்கே நோடிங்க, இங்க எல்லாரும் இங்கே நோடிங்க. இவருக்கும் இங்கிலீஷ் தெரியுது, இவருக்கு இங்கிலீஷ் தெரியும். அப்ப நீங்க தேவையில்லை ப்ரோ. கரெக்டா இல்லையா? நவீன் தேவையில்லை. ஆமா ப்ரோ, கரெக்டா. ஸோ இவர் வெறும் தமிழ் தான் தெரியும், இவருக்கு வெறும் ஹிந்தி தான் தெரியும். உங்களுக்கு தான் ரெண்டுமே தெரியும். அப்ப நீங்க தமிழ்ல வாங்கி ஹிந்தியில சொல்லுவீங்க. ஸோ நீங்க தான் மிடில் வேர். எக்ஸாம்பிள் மோடிஜி பேசும்போது நீங்க பார்த்துருப்பீங்க டிவியில. மோடி பேசும்போது பார்த்துருக்கீங்க, எதிர்வே பார்த்துருக்கீங்க. அவர் ஹிந்தியில பேசுவாரு, இன்னொருத்தர் என்ன செய்வாரு? அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றா இல்லையா? கரெக்ட் ப்ரோ. ஆமா பாத்தீங்களா? அவர் ஹிந்தியில நாமா அப்படி பேசுற இருத்தவள, ஆமா இவரே உங்களுக்கு வந்து தேங்க்யூ சொல்றாரு அப்படி சொல்லுவாரு ஒருத்தர் தமிழ். ஓகேவா? அங்க டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் ப்ரோக்ராமிங்கும். எப்படின்னா இது HTML CSS JavaScript எழுதிருப்பாங்க. இது SQL ஒரு லாங்குவேஜ் இருக்கு. SQL லாங்குவேஜ் வச்சு எழுதிருப்பாங்க. இதுக்கு புரியாது. அப்ப இந்த மிடில் வேர்னா PHP பைத்தான் என்ன செய்யணும்னா இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணும். பிரிட்ஜ் மாதிரி இந்த மிடில் வேர் தான் பிரிட்ஜ் மாதிரி கனெக்ட் பண்ணி டேட்டாவை வாங்கி இதுக்குள்ள உட்கார வைக்கும், டேட்டா வாங்கி இதுக்குள்ள உட்கார வைக்கும். மிடில் வேர் மாதிரி அதுதான் PHP பைத்தான் Node.js. இது 3 லாங்குவேஜ் இருக்கு. இதுல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ண போது நீங்க மூணுத்துல ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி நீங்க மிடில் வேரா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஃப்ரண்ட் எண்டுங்கிறது HTML CSS, பேக் எண்டுங்கிறது இந்த மிடில் வேரும் இந்த டேட்டா பேஸும். ஓகேவா? டேட்டா பேஸ் எதுக்கு? யூசரோட டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு டேட்டா பேஸ். ஓகே, இது எதுக்கு? யூசர் பார்க்கறதுக்கு ஃப்ரண்ட் எண்ட். ஓகே, இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணல அது அவன் மிடில் வேர், அவன் தான் PHP பைத்தான். அப்பதான் இது ரெண்டுக்கும் புரியுற லாங்குவேஜ் தான் PHP பைத்தான். பேக் எண்ட் லாங்குவேஜ் சொல்லுங்க ப்ரோ. என்னது பேக் எண்ட் லாங்குவேஜ் ப்ரோ? PHP பைத்தான் அப்புறம் இந்த Node.jsலாம் பேக் எண்ட் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஓகேவா? ரெண்டுத்தையும் இது பண்றதா பைத்தானும் ஆமா பைத்தான் தான் என்ன செய்யணும்னா இது ரெண்டுத்துக்கு புரியும். மிடில் வேரா இருக்கும். பைத்தான் யூஸ் பண்ணலாம் நீங்க. இல்ல ப்ரோ பைத்தான் தெரியாதுன்னா PHP யூஸ் பண்ணலாம். இல்ல ப்ரோ PHP தெரியாதுன்னா Node.js. இந்த மூணுத்துல ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி நீங்க ரெண்டுத்துக்கு புரிய வச்சுக்கலாம். ஓகேவா பிரதர்? ஓகே ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. நான் PHP பைத்தான் கட்டாயம் படிக்கணுமா? அப்படி கிடையாது. அதாவது உங்க இஷ்டம். ரெண்டுத்துல ஏதோ ஒன்று படிச்சா போதும். ஆனா இதை வேணா வச்சு நீங்க கிரியேட் பண்ணலாம். அது உங்க இஷ்டம் தான். ரெண்டு தெரிஞ்சா நீங்க ரெண்டுத்துல இது ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒன்று தெரிஞ்சா அந்த ஒன்றே யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்க இஷ்டம் தான். 3 லாங்குவேஜ், இதோட நிறைய லாங்குவேஜ் இருக்கு. ஜாவா இருக்கு, ஜாவா யூஸ் பண்ணி கூட நீங்க பண்ணலாம். தட் இஸ் யுவர் விஷ். நீங்க எந்த லாங்குவேஜ் ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அந்த லாங்குவேஜ் நீங்க எழுதிக்கோங்க, அவ்வளவுதான். ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம அந்த கதை சொல்லியிருந்தோம்ல, அந்த கதைக்கு வாங்க எல்லாரும். ஓகேவா? ஸோ அதுதான் மிடில் வேர். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் ப்ரோ. ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணா இவ்வளவுதான் தேவை ப்ரோ. ஃப்ரண்ட் எண்ட் அப்புறம் பேக் எண்ட். ஓகேவா? ஃப்ரண்ட் எண்ட் பிளஸ் பேக் எண்ட் இது ரெண்டு தெரிஞ்சா நீங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிடலாம். ஓகேவா? புரிஞ்சு எல்லாருக்கும்? ஓகே, ஸோ இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேவா? அடுத்த கான்செப்ட் என்னன்னா நம்ம ஒரு வெப்சைட் போறோம். ஓகே ப்ரோ. ஸோ ஓகே ப்ரோ, இது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. வெப்சைட் வந்து ஸ்கோப்பா படிக்கலாமா? வெப் டெவலப்மெண்ட் படிக்கலாமா? ஸ்கோப்பா? எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% உங்களுக்கு வேலை கிடைக்கும். சாம்பிள் நான் காமிக்கிறேன் வாங்க. இது ஒரு டாப் ஜாப் பிடிக்கிற வெப்சைட். உங்களுக்கு ஜாப் வேணும்னா இந்த வெப்சைட் போய் ரிஜிஸ்டர். naukari.com naukari.com ப்ரோ. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு கொஸ்டின் ப்ரோ. ஓகே, சாரி. ஓகே, லைக் எனக்கு ஒரு ஜாப் வேணும்னா நீங்கள் இதில் போய் ஜாப் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே நிறைய ஜாப்ஸ் அவைலபிள். plenty of job, thousands of 10,000 lakhs of job இதில் அவைலபிள். டாப் 1 ஜாப் வெப்சைட். இங்கே போய் நீங்கள் ஜாப் தேடிக்கலாம். ஓகேவா? இங்கே போய் இப்போ நான் வெப்சைட் டெவலப்மெண்ட் தேவைப்படுறேன். லைக் ஒரு வெப் டெவலப்பர் ஜாப் தேவைப்படுறேன். ஓகேவா? வெப் டெவலப்பர் ஜாப் நான் சொன்ன ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர், பேக் எண்ட் டெவலப்பர் ரெண்டு இருக்கு. இல்லை வெப் டெவலப்பர் இது மொத்தமாக நீங்கள் சேர்த்து வெப் டெவலப்பர் சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் போய் சர்ச் பண்ண போகிறேன். லைக் என்ன சர்ச் பண்ணலாம்? வெப் டெவலப்பர்னு சர்ச் பண்ணலாம். ஓகே, பைத்தான் போடுங்க ப்ரோ. இல்லை நம்ம வெப் டெவலப்பர் பார்ப்போம். ஸோ வெப் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்ல மட்டும் எவ்வளோ ஜாப்ஸ் இருக்கு? இங்கே பாருங்க எவ்வளோ ஜாப்ஸ் இருக்கு. 8,000 கிட்ட இருக்கு ஜாப்ஸ். இந்த வெப்சைட்ல மட்டும் 8,000 ஜாப்ஸ் இருக்கு வெப் டெவலப்மெண்ட்ல. ஓகேவா? சரி, நான் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர். உங்களுக்கு வெறும் HTML ப்ரோ எனக்கு HTML CSS JavaScript மட்டும் தான் தெரியுது, எனக்கு பேக் எண்ட் லாங்குவேஜ் தெரியல அப்படின்னா ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் சொல்லுவாங்க.
ப்ரோ ஃப்ரண்ட் எண்ட் ஆமா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் 15,000 ஜாப்ஸ் 15,000 ஜாப் இருக்கு பாருங்க. அப்ப இதுலயே உங்களுக்கு ஃப்ரண்ட் தெரியும். எண்ட்னா என்ன ப்ரோ? ஃப்ரண்ட் எண்ட் நான் சொல்றேன். ஆல்ரெடி சொன்னேன் நான் ஃப்ரண்ட் எண்ட் என்னன்னு. இங்க வாங்க. ப்ரோ ஃப்ரண்ட் எண்ட்னா முன்னாடி இருக்கதா? ஆமா அதான் உங்களுக்கே தெரியுது ப்ரோ ஃப்ரண்ட் எண்ட்னா. அது கரெக்டா சொல்லிட்டேன். முன்னாடி இருக்கிறதா இந்த HTML CSS HTML CSS JavaScript உங்க கண்ணுக்கு தெரியுதா ஃப்ரண்ட் எண்ட் சொல்லுவாங்க. அப்ப கண்ணுக்கு தெரியுது எது வச்சு கிரியேட் பண்ணிருக்காங்க HTML CSS JavaScript. ஓகே ப்ரோ. இது மூணு கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரா போலாம். இது மூணு நீங்க நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படிதானே ப்ரோ? ஆமா கண்ணுக்கு தெரியுது. இது மூணு கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பரா போலாம். 15,000 ஜாப் இருக்கு. இல்ல உங்களுக்கு எல்லாம் தெரியும்னா வெப் டெவலப்பரா போலாம். இல்ல ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் சொல்லுவாங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் எண்ட் பிளஸ் பேக் எண்ட் தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் சொல்லுவாங்க. இல்ல வெப் டெவலப்பர் சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் எண்ட் பிளஸ் பேக் எண்ட் இது ரெண்டுமே எனக்கு தெரியுதுன்னா நீங்க எந்த ஜாப் வேணா போயிடலாம். ஸோ ஜாப் ஸ்கோப் உங்களுக்கு தெரியுது. பிளென்டி ஆஃப் ஜாப் இருக்கு. ஓகேவா நிறைய ஜாப் இருக்கு. நான் நீங்க காமிச்சேன். ப்ரோ நீங்க அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் காட்டிங்களா ப்ரோ வெப் டெவலப்மெண்ட்டுக்கு? ஆமா ப்ரோ. அதுக்கெல்லாம் என்ன ப்ரோ அமௌண்ட் தருவாங்க நம்ம ஒரு வெப் கிரியேட் பண்ணி தந்தா? இதெல்லாம் வந்து ஜாப் இது ஜாப் ஃப்ரீலான்சிங் சொல்றது இதெல்லாம் ஜாப்னா நீங்க ஒர்க் பண்ற மாதிரி உங்களுக்கு நீங்க ஃப்ரீலான்சிங்கா பண்றீங்க ப்ரோ அப்படின்னா நீங்க ஒரு வெப்சைட் டெவலப் பண்றதுக்கு நீங்க அதான் ப்ரோ மந்த்லி எவ்வளவு ப்ரோ தருவாங்க? மந்த்லி என்ன உங்களுக்கு தரும் ஒரு 50,000 உள்ள வந்துடும் மோஸ்டா. நீங்க ஃப்ரெஷ்ஷா இருந்தீங்கன்னா மோஸ்டா 50,000 உள்ள வரும். அது கம்பெனி பொறுத்து உங்களோட ஸ்கில்ஸ் பொறுத்து. நீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கீங்க நல்ல வெப் டெவலப்மெண்ட் தெரியும்னா உங்களுக்கு 50,000 உள்ள வரும். லைக் 20,000 வரலாம் 30,000 வரலாம் 40,000 வரலாம் 50,000 உங்களோட ஸ்கில்ஸ் பொறுத்து. ஓகே ப்ரோ. ஓகே எக்ஸ்பீரியன்ஸா 1 lakh எக்ஸ்பீரியன்ஸ்னா உடனே உங்களுக்கு 1 லட்சம் தர மாட்டான். 2-3-4 வருஷம் நீங்க ஒர்க் பண்ணா 1 லட்சம் தருவான். ஓகேவா ப்ரோ எடுத்து சாட்ல கேட்டிருக்காங்க ப்ரோ பாருங்க. சொல்லுங்க ப்ரோ. பேக் எண்டுக்கு அதான் நான் சொல்றேன். நீங்க எதனா படிக்கலாம். நீங்க எதனா படிக்கலாம். பேக் எண்டுக்கு நீங்க எதனா படிக்கலாம். PHP படிக்கலாம், பைத்தான் படிக்கலாம், இல்ல ஜாவா படிக்கலாம். அது உங்க இஷ்டம். ஓகேவா ஓகே ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இது டோட்டலா இந்த வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம்னா எவ்வளவு டைம் ஆகும் ப்ரோ? இப்போ எக்ஸாம்பிள் நீங்க எக்ஸாம்பிள் வந்து நீங்களே படிக்க போறீங்க. லைக் ஒரு கைடு இல்ல ஒரு மென்டார் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 6 months கிட்ட ஆகும். இல்ல நீங்க யாரும் மென்டார் யாரோ உங்களுக்கு சொல்லி தராங்கன்னா நீங்க ஒரு 3 months 2 months முடிச்சிடலாம். அதான் கான்செப்ட். நீங்களே படிக்கணும்னா கொஞ்சம் லேட் ஆகும். இது ஓகே ஏதாவது கிளாஸ் அந்த மாதிரி போய் படிச்சோம்னா 3 monthsல முடிச்சிடலாமா ப்ரோ? ஆமா ஏன்னா பிகாஸ் அவங்க வந்து எப்படின்னா என்னென்ன கான்செப்ட் வந்து கரெக்டா சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனா நீங்க படிக்கும்போது நிறைய கான்செப்ட் படிப்பீங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸ் வரும், டவுட்ஸ் வரும், எல்லாம் வரும். யா ப்ரோ. அது டிஃபரன்ஸ் உங்களுக்கு இப்போ நம்ம புரியுது ப்ரோ. ஏற்கனவே படிச்சிருக்கேன். ப்ரோக்ராமிங் இந்த சி எல்லாம் தனியா படிச்சிருக்கேன். நிறைய இது வரும். அதே வேற யாராவது சொல்லி கொடுக்கும்போதுனா ஈஸியா இது பண்ணிக்கலாம். ஆமா யா. ஸோ இவ்வளவுதான் ப்ரோ. ஸோ இவ்வளவு சொல்லியாச்சு. இப்போ நம்ம லாஸ்டா வந்து சொல்றேன். ஸோ நாங்க வந்து வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் லான்ச் பண்றோம். ஓகே வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் லான்ச் பண்றோம். ஓகேவா ஸோ அந்த வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ்ல என்னென்ன சொல்லி தரோம்னா HTML CSS JavaScript சொல்லி தரோம். ஃப்ரண்ட் எண்ட் ஃபுல்லா HTML CSS JavaScript பூட்ஸ்ட்ராப் சொல்லி தரோம். ஃப்ரண்ட் எண்ட்ல HTML CSS JavaScript எல்லாம் சொல்லுவோம். பேக் எண்ட்ல வந்து PHP SQL சொல்லி தரோம். MySQL டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா PHP SQL ஓகேவா. அதுக்கப்புறம் GitHub வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் எதுக்குன்னு. லைக் வந்து உங்க ப்ரோக்ராமை இல்லை உங்க கோடை வந்து அங்கே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ அதை ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். நிறைய இருக்கு GitHub பத்தி பேசுறேன். அது தனி கிளாஸ் தனி ஒர்க் ஷாப்பே போட்டிருக்கோம். அதை பத்தி இப்போ பேசுறேன். நான் தனி ஒர்க் ஷாப்பே போட்டிருக்கோம் GitHub பத்தி. ஸோ அது ரொம்ப தேவை. நீங்க ஒரு ஜாப் போறீங்கன்னா GitHub கண்டிப்பா தேவை. ஓகேவா ஸோ அப்போ HTML CSS JavaScript GitHub பூட்ஸ்ட்ராப் சொல்லிடுறோம். பேக்ல PHP SQL சொல்றோம். ஹாஸ்டிங் எதுக்குன்னா ஓகே ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டீங்க. அந்த வெப்சைட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணல. ஸோ ஒரு ஹாஸ்டிங் லைக் ஃபிளிப்கார்ட் வெப்சைட் வந்து எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஃபிளிப்கார்ட் எக்ஸாம்பிள் வந்து நீங்க இப்போ flipkart.com போறீங்க. ஓகே ஃபிளிப்கார்ட் ஹலோ ப்ரோ. ஒரு செக்ஷன் ப்ரோ. நீங்க சொன்னீங்கல்ல ப்ரோ 3 monthsல இது பண்ணலாம். அது வந்து இந்த கோடிங் எல்லாம் தனியா இது பண்ணுவாங்களா ப்ரோ? அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் இன்க்ளூட் பண்ணி சொல்லி தருவாங்களா? இல்ல நமக்கு ப்ரோக்ராமிங் தெரிஞ்சாச்சுன்னா அவங்க வந்து 3 monthsல கம்ப்ளீட் பண்ணி எதுவுமே கொடுப்பாங்க. அப்படி கிடையாது. எதுவுமே தெரியலனா கூட 3 monthsல முடிச்சிடலாம். ஏன்னா நீங்க HTML CSS JavaScript பூட்ஸ்ட்ராப் இதெல்லாம் படிப்பீங்க. அப்போ உங்களுக்கு இது படிச்சாலே போதும். எதுக்கு நீங்க உங்களுக்கு தனியாக ப்ரோக்ராமிங் எழுத தேவையில்லை. இது படிக்கிறது ப்ரோக்ராமிங் இல்ல லாங்குவேஜ். நான் கேட்கறது வந்து அதான் ப்ரோ. இப்போ HTML ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குல்ல ப்ரோ, அதுல உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சா எவ்வளவு நாள் ஆகும் கேட்குறீங்களா? ஆமா அப்படிதான் ப்ரோ. என்னென்ன தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி? இப்போ எனக்கு வந்து சி அண்ட் இப்போ ஜாவா இது பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ஓகே ஸோ இந்த மாதிரி இப்போ அடுத்து வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கலான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கொஞ்சம் தெரியும் போது
எவ்வளோ நாள்ல நீங்க இப்போ நீங்க ஒரு மாசத்துல முடிப்பீங்க. அது உங்களோட ஸ்பீடு பொறுத்து. உங்களோட ஓகே speed. ப்ரோ. அப்போ நீங்க ஓகேவா? 3 மந்த்ஸ்னு சொன்னது எதுவுமே தெரியாத பிகினர் அப்படிதானே ப்ரோ? ஆமா, எதுவுமே தெரியல. நான் ஃப்ரெஷரா தான் உங்களுக்கு 3 மந்த்ஸ் ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. ஓகேவா? ஓகே. அது வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு ஆர்கனைசேஷன் மூலமா படிச்சீங்க மென்டார். ஓகேவா? ஓகே. ஓகே ப்ரோ. சோ வந்து HTML, CSS, JavaScript எல்லாமே சொல்லி தரோம். சோ இது எல்லாமே நீங்க கத்துப்பீங்க. ஓகேவா? சோ இது எல்லாமே நீங்க கத்துக்க போறீங்க. இது வந்து நாங்களே சொல்லி தரோம். வீக்கெண்ட் சொல்லி தர போறோம். வீக்கெண்ட் ஓகேவா? சாட்டர்டே சண்டே சொல்லி தருவோம். 2 hours, Saturday 2 hours, Sunday 2 hours. ஏன் வந்து 2 ஏன் ப்ரோ வீக் டேஸ் மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே ஏன் ப்ரோ வைக்கிறீங்கன்னா இது ஒரு வந்து வெப் டெவலப்பர் ஜாப். ஸோ அது எப்படின்னா நீங்க நிறைய வெப்சைட் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ எப்படின்னா நான் சாட்டர்டே சண்டே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன் எப்படி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். HTML சொல்லி தரேன்னா சாட்டர்டே சண்டே HTML உங்களுக்கு சொல்லி தரேன்னா மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே உங்களுக்கு நான் ப்ராஜெக்ட் ஒர்க் கொடுத்துருவேன். இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே நீங்க ப்ராஜெக்ட் பண்ணி எனக்கு அனுப்பி வைக்க எதாவது டவுட் எனக்கு கால் பண்ணி கேட்பீங்க. ஓகேவா? ஸோ எதுக்கு இந்த மாதிரி மெத்தட் நான் வைக்கிறேன்னா நான் நினைச்சா டெய்லி வச்சுருக்கேன் ஒரு நேரம் மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே டெய்லி வச்சிடலாம். டெய்லி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எதுவுமே இல்லை. எனக்கு நான் நடத்துறது ஒரு மேட்டர் கிடையாது. சரி ப்ரோ. ஓகே, நான் நடத்துறது ஒரு மேட்டர் கிடையாது. டெய்லி நடத்தலாம். பட் ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்ல. நான் என்னதான் நடத்தணும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நான் வந்து ஒரு நாள் நடத்துறேன்னா உங்களுக்கு அன்னைக்கு ஃபுல்லாக ஒர்க் இருக்கலாம். மீன்ஸ் டெய்லி உங்களுக்கு ஏதாச்சும் வேறு ஒர்க் இருக்கலாம். ஸ்கூல்ஸ் போவீங்க, காலேஜ் போவீங்க, உங்களுக்கும் நிறைய ஹோம் ஒர்க் இருக்கும். ஸோ அப்போ உங்களால் கிளாஸ் ஒரு நாள் கிளாஸ் கவனிப்பீங்க, ஒரு நாள் கிளாஸ் விட்டுருவீங்க. அப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வெப் டெவலப்மெண்ட் கண்டினியூஸாக கவனிச்சு தான் உங்களுக்கு புரியும் வெப்சைட் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ அதனால நான் சாட்டர்டே 2 hours, Sunday 2 hours உங்களுக்கு நடத்துவோம். அது ஃபுல்லாக நீங்கள் கற்றுப்பீங்க எப்படி வெப்சைட்லாம் கிரியேட் பண்ணுறது லைக் எல்லாம் இது இவ்வளோத்தையும் கற்றுப்பீங்க. ஓகேவா? 3 months ட்ரைனிங், 3 மாதம் ட்ரைனிங்கு. ஸோ சாட்டர்டே சண்டே வந்து உங்களுக்கு இது மாதிரி சொல்லி கொடுத்துருவோம். மண்டே டியூஸ்டேலாம் நான் ஹோம் ஒர்க் கொடுத்துருவேன். அது நீங்கள் பண்ணுவீங்க. ஹோம் ஒர்க் எல்லாரும் பண்ணிட்டீங்கன்னா வீக் டேஸ்லேயே ஒரு நாள் கிளாஸ் நடக்கும். எல்லாரும் ஹோம் ஒர்க் முடிச்சு வீக் டேஸில் ஒரு கிளாஸ். நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணி டவுட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு இல்லை டவுட்ஸ்லாம் கேட்கலாம். ஸோ அதுக்கு அந்த லீவ் விட்டுருக்கேன் இந்த மாதிரி. ஸோ இது மாதிரி தான் கிளாஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இவ்வளோத்தையும் நீங்கள் கற்றுப்பீங்க. HTML, CSS, JavaScript, Git, Bootstrap, Git, PHP, SQL. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன ப்ரைஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? என்ன ப்ரைஸில் இருக்கும் இந்த கோர்ஸ்? நீங்களே சொல்லுங்கள் காமனா என்ன ப்ரைஸில் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இவ்வளோ ஊற்றி கற்றுக்க போகிறீங்க என்ன ப்ரைஸில் இருக்கும்? நிறைய பேர் ஆல்ரெடி வேறு இன்ஸ்டியூஷனில் படிச்சிருக்கீங்க கரெக்டாக இல்லையா? ப்ரோ நிறைய வெப்சைட்ஸ்ல பாத்திருக்கேன். அதுல எல்லாம் 5000 6000 இந்த மாதிரி பண்ணிருக்காங்க ப்ரோ. ஆமா, லைவ் கிளாஸ் கரெக்டா இல்ல லைவ் கிளாஸ். ரெண்டாவது அவங்க இங்கிலீஷ்ல நடத்துவாங்க கரெக்டா? ஆமா இங்கிலீஷ்ல இருக்காங்க. யா. சோ இந்த கோர்ஸை வந்து நாங்க எவ்வளவு லான்ச் பண்றோம்னா இவ்வளவு நீங்க கத்து போறீங்க லைக் ஜாப் ஓரியன்டா. நீங்க இது கத்துக்கிட்டு ஜாப் போகலாம். அது மாதிரி தான் நாங்க கத்துக்கிறோம். நிறைய வெப்சைட் உங்களோட ஓன் வெப்சைட் நீங்க கிரியேட் பண்ணலாம். சோ அது மாதிரி தான் நாங்க சொல்லி தரோம். இந்த கோர்ஸ் நாங்க எவ்வளவுக்கு லான்ச் பண்றோம்? 2000 rupees, ஜஸ்ட் 2000 ரூபாய் தான். உங்களுக்கே தெரியும் 2000 ரூபாய்க்கு எவ்வளவு கம்மி. இவ்வளவு கத்துக்க போறீங்க. அது 3 மாசம். நிறைய பேர் 1 மாசம் சொல்றாங்க. 1 மாசத்துல வெப்சைட் டெவலப்மெண்ட் 5000 ரூபாய் வாங்க. நான் 3 மாசம் பிகாஸ் எனக்கு தெரியும் 1 மாசத்துல ஒண்ணுமே படிக்க முடியாது. ஜஸ்ட் மேல விட்டா பண்ணலாம். ஆனா வெப்சைட்லாம் கிரியேட் பண்ண முடியாது. ஓகேவா? 3 மாசம் சாலிடா 3 மாசம் உங்களுக்கு கத்துக்காம எப்படின்னா நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. சும்மா நான் கத்து தர மாட்டேன். கத்து வந்து ப்ராஜெக்ட் பண்ணுவேன். இந்த வெப்சைட் பண்ணுங்கப்பா. HTML படி நீங்க HTML வெப்சைட் செய்யுங்க. HTML, CSS கத்துட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுங்க. அப்புறம் JavaScript கத்துட்டு JavaScript கத்துட்டு மூணுத்தையும் வச்சு பண்ணுங்க. அப்புறம் பேக் எண்ட் லாங்குவேஜ் ஒரு அமேசான் மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்ணுங்க. ப்ரோ ஒருத்தர் ஸ்ரீலங்கா ருபீஸ் எவ்வளோ கேக்குறாங்க ப்ரோ. சொல்றேன். Zomato மாதிரி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுங்க. இன்னும் நிறைய வெப்சைட் கிரியேட் பண்ணுங்க. எண்ட் ஆஃப் இது வந்து நீங்க 4 6 7 10 வெப்சைட் கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ இவ்வளவு வெப்சைட் கிரியேட் பண்ணீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்ஸ் வச்சு நீங்க ஈஸியாக ஜாப் வாங்கிக்கலாம். உங்களை ஒரு ஈஸியாக அந்த வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். ரெண்டாவது ஹோஸ்டிங் பண்றது எப்படி அந்த வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணி எல்லாருக்கும் தெரியணும். லைக் வந்து இப்போ வந்து senthilkumar.com போட்டா எப்படி வரணும் அதுவே சொல்லி கொடுத்துருவோம். எப்படி ஹோஸ்ட் பண்றது இவ்வளோதையும் சொல்லி தரோம். ஸோ ஜஸ்ட் 2000 rupees தான். ரெண்டாவது சொல்லுங்க ப்ரோ. அப்படின்னா இப்போ வந்து நான் இப்போ இந்த கோர்ஸ் வந்து என்ரோல் பண்ணேன்னா இப்போ எண்ட் ஆஃப் த கோர்ஸ் வந்து இப்போ எனக்கு HTML வந்து கம்ப்ளீட்டா நான் படிச்சிடுவேனா ப்ரோ? இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கம்ப்ளீட்டா? யா, HTML மட்டும் இல்லை, HTML தெரியும், CSS தெரியும், JavaScript தெரியும், Bootstrap தெரியும். நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் இல்ல ப்ரோ? எல்லாம் நீங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றீங்க. உங்களுக்கு சொந்தமா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுவீங்க நீங்க. ஓகே ப்ரோ, அது புரியுது ப்ரோ. இல்ல நான் வந்து லாங்குவேஜ் கேக்குறேன். இப்போ வந்து HTMLங்கிறது வெப்சைட்ஸ்க்கு மட்டும் கிடையாதுல்ல ப்ரோ. இப்போ JavaScript எல்லாமே வேற எதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல. அது கம்ப்ளீட்டா சோ எனக்கு இப்போ JavaScriptனா கம்ப்ளீட்டா அதுல என்னெல்லாம் இருக்கோ எல்லாம். ஆமா, அப்படிதான் கத்துப்பீங்க. ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் இருக்கு கத்திட்டு அதுக்கப்புறம் வெப்சைட் என்ன யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு அப்புறம் தான் சொல்லுவேன். புரியுதா? ஓகே ப்ரோ. பேசிக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நான் டக்குனு வெப்சைட் பண்ண புரியாது உங்களுக்கு. பேசிக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணது புரியும். கரெக்டா இல்லையா? சரி ப்ரோ. இனி வீக்கெண்ட்ல வந்து டைமிங் எப்படி இருக்கும் ப்ரோ? டைமிங் வந்து காமனான டைமிங் தான். லைக் 2 hours 5383 ப்ரோ. ஸ்ரீலங்கா ருபீஸ் கேட்டிருந்தாங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. சரி ப்ரோ. டைமிங்ஸ் வந்து மோஸ்டா எல்லாரும் கேட்குற டைமிங்ஸ் தான் ப்ரோ. ஒன்று வந்து காலைல ஒரு செக்ஷன் 2 hours மொத்தமா. காலைல ஒன்று ஈவினிங் ஒன்று வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு நேரம் வச்சுட்டு ஒரு 30 minutes பிரேக்கு அப்புறம் ஒரு நேரம். ஏன்னா உங்களுக்கு நடுவில் 2 நேரம் ஒரு சாலிடாக உட்கார முடியாது உங்களாலையும்.
ஸோ நடுவில் பிரேக் விடும். ஸோ அதே மாதிரி டைமிங் உங்களுக்கு எந்த டைமிங் கம்ஃபர்டபுள் இருக்கோ அந்த டைமிங் தான். எல்லாரும் கேட்போம் எந்த டைமிங் கம்ஃபர்ட், எல்லாரும் கேட்கும் டைமிங் பக்கவா கேட்போம். ஓகேவா? எல்லாரும் கம்ஃபர்டபுள் இருக்க டைமிங் தான் சண்டே. 2 கிளாसेस இருக்கும் அப்படிதானே ப்ரோ? என்ன ப்ரோ? ஒரு வீக்குக்கு 2 கிளாसेस இருக்கும் அப்படிதானே ப்ரோ? ஒரு வீக்குக்கு 2 கிளாसेस. ஆமா 2 கிளாसेस இருக்கும். அப்புறம் உங்களுக்கு வந்து 4 ஹவர்ஸ் வரும். ஓகே ப்ரோ ஓகே. ஆனா வீக் டேஸ்லயே கிளாஸ் இருக்கும். வீக் டேஸ்லயே கிளாஸ் இருக்கும். நீங்க ப்ராஜெக்ட்ல கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாருக்கும் ஓகே, எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணிச்சா வீக் டேஸ்லயே ஒரு கிளாஸ் வச்சு விட்டுருவேன். புரியுதா உங்களுக்கு? அந்த வீக் டேஸ்ல தான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ண டைம் தான் நான் ப்ராஜெக்ட் எடுக்கிறேன். ஓகே ப்ரோ? அது புரியுது ப்ரோ. வீக் டேஸ்ல வந்து இப்போ ஸ்கூல் இருக்கும். 11th படிக்கிறேன்னா அந்த ஸ்கூல் இருக்கும். எங்களுக்கு வந்து இப்போ பாத்தீங்கன்னா 6 டேஸும் ஸ்கூல் தான். ரைட் ப்ரோ. கண்டிப்பா வந்து மார்னிங் இருக்காது. 7 மணிக்கு தான் மொத்தமா வீக் டேஸ்ல மொத்தமா 7 மணிக்கு தான் இருக்கும். 7 மணிக்கு மேல தான் இருக்கும். ஓகேவா? வீக் டேஸ்ல. ஓகே ப்ரோ. அப்போ வந்து என்னால வந்து இப்போ கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியலனா வீடியோஸ் கிடைக்குமா? ரெக்கார்ட் வீடியோ டெய்லி உங்களுக்கு ரெக்கார்ட் வீடியோ அனுப்பிச்சிடுவோம். டெய்லி ரெக்கார்ட் வீடியோ. ஓகே ப்ரோ. அது போதும் ப்ரோ. ஓகேவா? சோ இவ்வளவு பண்றோம். இதோட ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கு. என்ன ஸ்பெஷல் ஆஃபர்னா ஆக்சுவலி நீங்களாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒர்க் ஷாப் அட்டெண்ட் பண்ணீங்களா, உங்களுக்கு மட்டும் தான் ஒரு ஆஃபர் கொடுக்குறோம். இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு மட்டும் தான். இதுக்கப்புறம் வேற பேட்ச்லாம் கிடையாது. உங்களுக்கு மட்டும் தான் இந்த ஆஃபர். என்ன ஆஃபர்னா பைத்தான் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்க ஃப்ரீயா படிக்கலாம். பைத்தான் பிளஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்க ஃப்ரீயா படிக்கலாம். பைத்தான் வந்து எப்படின்னா பைத்தான் நாங்க சொல்லி தருவோம். பைத்தான் எப்படின்னா நாங்க வந்து ஒரு பேட்ச் உங்களுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தான் நம்ம சிசி பிளஸ் சொல்லியிருக்கோம்ல ஆஃபர். கரெக்டா இல்லையா? சிசி பிளஸ் உங்களுக்கு மட்டும் தான், இவங்க கிடையாது. ஓகேவா ப்ரோ? எனக்கு ஒரு சின்ன டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ சர்டிபிகேட் தருவீங்களா ப்ரோ? என்ன சர்டிபிகேட் ப்ரோ? என்ன சர்டிபிகேட்டா? என்ன ப்ரோ? சர்டிபிகேட்ல ஒர்க் ஷாப் முடிச்ச உடனே தரேன்னீங்களா ப்ரோ? அதுதான் ஒர்க் ஷாப் ஒன் டே ஒர்க் ஷாப் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொல்லிடுறோம் வெப் டெவலப்மென்ட்ல. ஓகேவா? அனுப்புவீங்களா ப்ரோ வாட்ஸ்அப்ல இமேஜ்? அனுப்புவோம். ஓகேவா? அனுப்புறோம். அதெல்லாம் அப்புறம் கேளுங்க. நான் கான்செப்ட் முடிச்சறேன். சோ என்ன ஆஃபர்னா பைத்தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பைத்தான்ங்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வரும். ஃப்ரீயான எப்படின்னா நாங்க அடுத்த பேட்ச் பைத்தான் கோர்ஸ் நடத்துவோம். அதுல நீங்க ஃபீஸ் கட்டல, ஃப்ரீயா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேட்ச் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பைத்தான் கிளாஸ் போயிட்டு இருக்கு. அதுல ஜாயின் பண்ணிட்டு நடத்திட்டு இருக்கேன். அடுத்த பைத்தான் கிளாஸ் ஓபன் பண்ணுவோம். அதுல நீங்க ஃப்ரீயா ஜாயின் பண்ணிக்கலாம். வெப் டெவலப்மென்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம், பைத்தான் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். ரெண்டாவது நீங்க எல்லாருக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்டர்ன்ஷிப் 1 மந்த் இன்டர்ன்ஷிப் 15 டேஸ் கிளாஸ் நடக்கும். நீங்க 15 டேஸ் பிராக்டிகல் பண்ணுங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்டர்ன்ஷிப் ஃப்ரீ. ஓகேவா ப்ரோ? ஸ்டார்டிங்ல 1500 பே பண்ணிட்டு அப்புறமா கண்டிப்பா எப்ப நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட் பே பண்ணிட்டு அப்புறம் கூட பே பண்ணலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? நீங்க மெதுவா கூட சொல்லுங்க ப்ரோ. டோட்டலா 2000 தானே ப்ரோ? அது வந்து இந்த டோட்டல் அமௌண்டா இல்லனா மந்த்லி ஃபீஸ் அந்த மாதிரியா ப்ரோ? டோட்டலே 2000 தான் ப்ரோ. டோட்டலே 2000 தான். நாங்க வந்து எங்களோட கம்பெனி நான் அப்படி கேட்கல ப்ரோ. டோட்டலா இப்போ 3 மந்த்ஸ்க்கு சேர்த்து கோர்ஸா நான் வந்து 2000 பே பண்ணணுமா? அப்படி இல்லனா இப்போ ஒரு மந்த்லி இவ்வளவு பேமெண்ட் அப்படியா ப்ரோ? அப்படி இல்ல, நீங்க மொத்தமா பே பண்ணிடலாம். டோட்டலா 3 மந்த்ஸ் 2000 பே பண்ணிடலாம். அப்படி இல்லனா இப்போ ஒரு ப்ரோ சொன்னாங்கல அது மாதிரி ஒரு 1000 பே பண்ணிட்டு அப்புறமா 1000 பே பண்ணா அது உங்களால முடியலனா சொல்லுங்க ப்ரோ. அமௌண்ட் ரெடி பண்ணலாம் எல்லாரும். பிகாஸ் நீங்க நிறைய இன்ஸ்டிடியூஷன் பார்த்திருப்பீங்க. இல்ல நீங்க எடுத்தோடனே 2000 ரூபாய் கட்டணும் அப்பதான் உள்ள விடுவாங்க அப்படிம்பாங்க. பட் நாங்க அப்படி கிடையாது. இன்ஸ்டிடியூஷன் எப்படின்னா விலை கம்மியா நல்ல இதுக்கு நாலேஜ் தான் ப்ரோ. விலை கம்மியா நாலேஜ் தருது. ஏன்னா பிகாஸ் ஐ எம் ஆல்சோ ஒரு ஸ்டூடெண்ட். எனக்கு தெரியும். அதனால தான் இப்போ எக்ஸாம்பிள் வந்து என் கிளாஸ் எப்படி இருக்குன்னு நாங்கள் ஆல்ரெடி ஒரு மீட் பண்ணிக்கோங்க ப்ரோ. மீட் பண்ணிக்கோங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகேவா? இப்போ நாங்கள் ஒரு பைத்தான் கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். அதோட ரிவ்யூஸ் வேணா கேளுங்க. ஓகேவா? பைத்தான் கிளாஸ் இப்போ தான் நடத்திட்டு இருக்கோம். அதோட ரிவ்யூஸ் கேளுங்க. நவீன் ப்ரோ, நீங்க எங்க பைத்தான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்க, எப்படி இருக்கு அவரே சொல்லுவார். நீங்க சொல்லுங்க. செமையா இருக்கு ப்ரோ கிளாसेस. சூப்பரா இருக்கு ப்ரோ. நவீன் ப்ரோ நீங்க அப்ப சொல்லுங்க. நீங்க நவீன் ப்ரோ சொல்லுங்க எப்படி போறீங்க? நான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூட்ல சி லாங்குவேஜ் இன்ஸ்டிடியூட் சேர்ந்திருந்தேன் ப்ரோ. 3500 சம்திங். ஓகே. ஸோ காலேஜ் முடிச்சம்போது நான் சி லாங்குவேஜ் சேர்ந்திருந்தேன். ஓகே. ஸோ இன்ஸ்டிடியூட்ல பாத்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபர்ஸ்ட் ப்ரோ 10க்கு 1000 ஸ்டார் ப்ரோ ரேட்டிங். அத ப்ரோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்க ப்ரோ. இந்த மாதிரி தான் நாங்க கண்டென்ட் கொடுத்துருவாங்க. இந்த இதுதான் நம்ம எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஃபர்ஸ்ட் பேசிக், அதுக்கப்புறம் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கே தெரியும் சி லாங்குவேஜ் என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டாபிக் ஃபர்ஸ்ட் கொடுத்து இது பார்க்க சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சி லாங்குவேஜ் C++, பைத்தான் எதுவுமே பாத்தீங்கன்னா இப்ப சி லாங்குவேஜ் 40 ஹவர்ஸ், அதே பாத்தீங்கன்னா C++ 60 ஹவர்ஸ், பைத்தான் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் 80 to 90 ஹவர்ஸ்னு வரும்னு நினைக்கிறேன். சோ அப்புறம் தான் நான் வந்து அது பாத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மேட் யூடியூப் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணேன். ஒரு யூடியூப் சேனல் பார்த்துட்டு அதுல விஜய்னு ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆனாரு. சோ அவர் பாத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு ஃப்ரெண்ட் நினைக்கிறேன், எனக்கு தெரியல அவரு. சோ அவர் மூலியமா எனக்கு வந்து உங்களோட கான்டாக்ட் கிடைச்சது. சோ அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஜாயின் பண்ணும்போது பயந்து ஜாயின் பண்ணேன். சோ இது ஒரு ஆன்லைன் இது பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம வந்து கொஞ்சம் சேஃபா தான் இருக்கு. ஏன்னா மூஞ்சி இப்போ வரைக்கும் எனக்கு மூஞ்சி தெரியாதுல. உங்க மூஞ்சி எப்படி இருக்கும்
உங்களை யாருன்னு தெரியாது, சும்மா நம்ம பேசியிருக்கோம் அவ்வளவுதான். ஆனா நீங்க யாருன்னு நான் எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் ஓகே அமௌண்ட் கம்மியா இருக்கு, ஸோ நீங்களும் பேசுனீங்க நம்பிக்கையா இருக்குன்னு நான் வந்து பே பண்ணிட்டேன். ஸோ ஸ்டார்டிங் 1 வீக் நான் பயந்துட்டு தான் இருந்தேன். ஸோ சொல்லி தருவாங்களான்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டே செக்ஷன் பார்த்தேன். ஒர்க் ஷாப் நான் வரல, அதுக்கு அடுத்த நாள் இருந்து ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே வந்தேன். ஸோ பைத்தன்ங்கிறது ரொம்ப டஃபா இருக்குமோ எல்லாருமே இப்போ, ஏன்னா டாப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா பைத்தன் ஃபர்ஸ்ட் இருக்கு, செகண்ட் ஜாவா இருக்கு. ஸோ நான் என்ன நினைச்சிட்டேன்னா பைத்தன் டஃபா இருக்கும், நம்மளால படிக்கவே முடியாதுன்னு நினைச்சிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே நான் கிளாஸுக்கு வரும்போது பயந்துட்டே இருந்தேன். அப்புறம் பாத்தீங்கன்னா எடுத்த கிளாஸஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நீங்க இப்போ வந்து ஒரு பேர் நம்ம எழுதி சின்ன குழந்தைங்க சொல்லி தரோம்னா நார்மலா நவீன் சொல்லுவோம், அது வந்து அப்படி பிரிச்சு எழுதிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நீங்க எப்படி சொல்லி தரீங்கன்னு பாத்தீங்கன்னா என் நவீன்னா என் தனியா, ஏ தனியா, வி தனியா. ஸோ இந்த மாதிரி பிரிச்சு சின்ன குழந்தைங்க சொல்லி தர மாதிரி சொல்லி தரங்காட்டிக்கு எங்களுக்கு ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஆனா யாருமே இந்த அளவுக்கு வந்து ஒரு எழுத்த சொல்லி தர மாட்டாங்க, அது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் ப்ரோ உங்களுக்கே தெரியும், ஒரு எழுத்து யாரும் சொல்லி தர மாட்டாங்க. எல்லாம் அவங்க வந்து இந்த சிலபஸ் முடிக்கணும், முடிச்சுட்டு போயிருவாங்க. ஸோ வந்திருக்கான், ஜாயின் பண்ணியிருக்கான், நம்ம அவனுக்கு முடிச்சு கொடுத்துரும், அவ்வளவுதான். ஸோ ஒரு கடமைக்கு எடுக்கிற மாதிரி எடுப்பாங்க இன்ஸ்டிடியூட்ல எல்லாம். ஆனா நீங்க அந்த கடமைக்கு எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீங்க வந்து ஒரு எங்களுக்கு ஒரு எடுக்கிறதுக்கு ஒரு காசு வேணும் ப்ரோ. அந்த காசு நீங்க வந்து கொஞ்சம் தான் கலெக்ட் பண்றீங்க, அதுவும் அவ்வளோலாம் 5000 தான் கலெக்ட் பண்ணல. வெப்சைட்ல அவர் சொன்ன மாதிரி 5000 இல்ல, கோயம்புத்தூர்ல வெப்சைட் மினிமம் பாத்தீங்கன்னா 10,000 தான் மினிமம் வெப்சைட்டே. அது நீங்க வாங்குற வெப்சைட் பொறுத்தது. பிளாகுங்கிற தனி வெப்சைட் இருக்கு, இ காமர்ஸ் வெப்சைட் தனியா இருக்கு டீச்சிங். சோ இந்த வெப்சைட் பொறுத்துதான் காசு. இவர் சொல்ற மாதிரி 5000 எங்கேயுமே இங்க கோயம்புத்தூர் சைட்ல இல்ல. ஆனா நீங்க அதுவும் நீங்க 2000 சொல்லி தரேன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு நம்ம கோயம்புத்தூர் சைட்ல எங்க போய் தேடினாலும் அந்த மாதிரி கிடைக்காது. நம்ம 2000 ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றது சொல்லி தராங்களா அப்படின்னு கிடைக்காது நம்மளுக்கு. கரெக்டா தான். கண்டிப்பா. அதே மாதிரி வந்து நான் கிளாஸ் எடுக்கும்போது டக்குனு போர்ஷன் பண்ண மாட்டேன், ஒரு நாளைக்கு தான் இவ்வளவுதான் நடத்துவேன். ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு ஸ்டூடெண்டால வந்து கிளாஸ் இவ்வளவுதான் கவனிக்க முடியும். ஏன்னா அவன் வந்து ஏன்னா ஒரு ஸ்டூடெண்டோட மைண்ட் மேபி மேக்ஸிமம் 2 hours உட்கார முடியும், ஆனா ஒரு ஸ்டூடெண்டால ஒரு நாளைக்கு ஃபுல்லா கத்துக்க முடியும். அதே மாதிரி தான் நான் கத்து தரேன். இது அவங்களே கேட்டாலும் இல்ல இது போதும், இது ஃபுல்லா தர வைக்கோங்க. அதான் ப்ரோ நானும் பயந்துட்டு இருந்தேன் ப்ரோ. ஏன்னா திடீர்னு நான் நடுவாண்ட கொஞ்சம் வெளியே போற வேலை இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த கிளாஸ் வேஸ்ட் ஆயிருமோ, நம்மளுக்கு அந்த கிளாஸ் கவனிக்காம அந்த டாபிக் மிஸ் ஆயிருமோன்னு யோசிச்சேன். ஸோ அப்புறம் தான் நீங்க வந்து என்னோட இமெயிலுக்கு நீங்க வந்து இந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ்லாம் அனுப்பிவிட்டீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா மறுபடியும் நம்ம வந்து எடுக்கிறது நமக்கு இப்போ நார்மலா ஸ்கூலுக்கு போறது பாத்தீங்கன்னா எடுத்தது தான் நம்ம வந்து அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்டு படிக்கலாம். ஆனா அதே ஃபுல்லா படிக்க மாட்டோம், ஏதோ 25% தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவுதான். ஆனா நீங்க ரெக்கார்ட் பண்ணி அனுப்பும்போது நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீடியோ பார்க்கும்போது அப்படியே ஃபுல்லா நம்ம கிளாஸுக்கு போனா என்ன இருக்குமோ அப்படியே இருக்கு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ரெக்கார்ட். எனக்கு வந்து ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் எதுவுமே அனுப்பல ப்ரோ, அவங்க ரெக்கார்டே பண்ண மாட்டேன்ட்டாங்க. நாங்க ரெக்கார்ட் பண்ண வீடியோ அனுப்புவோம். ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு ஸ்டூடெண்ட், ஏன்னா இப்போ நீங்களே ஒரு கோயிலுக்கு போகலாம் இல்லை வெளில போறீங்க, அப்போ என்ன தெரியும் உங்க மைண்ட் என்ன தெரியுமா, கோயிலுக்கு போகணும் ஆனா கிளாஸ் ஓகேவா இல்ல முடியல ப்ரோ, கோயிலுக்கு போகணும் கிளாஸுக்கு போகணும் உங்க மைண்ட் செட் சொல்லலாம். பட் ஆனா ரெண்டு கோயிலுக்கு தான் போவீங்க. ஓகே அப்போ வந்து நீங்க மிஸ் பண்ணி வைக்க ஒரு நாள் கிளாஸ் பேசி இனிமேல் நம்மளுக்கு புரியாது, கிளாஸ் காசு கட்ட கண்டிப்பா ப்ரோ கரெக்டா அந்த மைண்ட் செட் எனக்கு வந்து தான். ஸோ அதனால ரெக்கார்ட் வீடியோ ரெக்கார்ட் எடுக்கலாம், நீங்க ரிவிஷன் பண்ண. ஏன்னா ஒரு கிளாஸ் நீங்க கவனிக்கணும், மொத்தமா எல்லாத்தையும் நீங்க மைண்ட் ஏற்ற முடியாது. ஏதாவது டக்குனு ஒரு டவுட் வரும், அப்போ டக்குனு நீங்க ரெக்கார்ட் வீடியோ எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே இந்த இடத்துல டவுட் வருது, அப்படியே இன்னும் அங்கேயும் டவுட் வருதுன்னா டக்குனு எனக்கு ஒரு கால் பண்ணலாம். ஏன்னா எங்களுக்கு கால் பண்ணாங்க அப்புறம் எனக்கு டவுட் சொன்னா கால் பண்ணி அட்டெண்ட் பண்ணி பேசலாம், மெசேஜ் பண்ணலாம். ஸோ இது பண்ணலாம். ஓகே ப்ரோ. ஓகே ஃபவுண்டரா ப்ரோ? ஆனா நீங்க நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகுறீங்க ப்ரோ, அதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. ஓகே சூப்பர் ப்ரோ, थैंक यू ப்ரோ, நல்லா இருக்கு. அப்புறம் வந்து உமேஷ் இருக்கீங்களா? உமேஷ் இப்ப பேசுங்க. உமேஷ் இருக்கீங்களா? அவர் இப்பெல்லாம் பேச மாட்டாரு ப்ரோ, நடுவான யாராச்சும் பேசும்போது ஒரு கலர். உமேஷ் ப்ரோ இருக்கீங்களா? காணுமே வர. சரி சிபி ப்ரோ இருக்கீங்களா? சிபி ப்ரோ இருக்கீங்களா? சிபி ப்ரோ இருக்கா? ப்ரோ ஓகே ப்ரோ. அவர் வந்து எங்க பைத்தன் கிளாஸ் தான் படிக்கிறாரு. ஓகேவா? சோ அவர்கிட்ட கூட கேட்டுக்கோங்க எப்படி பைத்தன் கிளாஸ் போகுதுன்னு. ஓகேவா? சோ ப்ரோ நல்லா இருக்கு பைத்தன் கிளாஸ், நீங்க சொல்லுங்க நல்லா இருக்கு. எப்படி போகுது ப்ரோ? ப்ரோ பைத்தன் கிளாஸ் சூப்பரா தான் ப்ரோ போயிட்டு இருக்குது. ஓகே நல்லா இருக்கு, ரொம்ப ஈஸியா புரியுற மாதிரி தான் ப்ரோ இருக்குது. பேட்டரி லோ ஆயிட்டு ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ ஃபவுண்டரா? நான் இன்னொருத்தர் ப்ரோ பிரக்தீஷ் ப்ரோ இன்னொருத்தர் இருக்காரு, அவர்தான். ஓகே ஃபவுண்டர் நானும் பிரக்தீஷ் ப்ரோ இருக்காரு. ஓகேவா? ஓகே ப்ரோ பேட்டரி லோ ஆயிட்டு ப்ரோ, 10% தான் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே थैंक यू ப்ரோ. ஏதோ கேக்குறீங்க சொல்லுங்க ப்ரோ. உமேஷ் சார் வந்து ஸ்கூல் தான் படிக்கிறாரு. எத்தனை ப்ரோ படிக்கிறீங்க? ப்ரோ 7th ப்ரோ. 7th. உங்களுக்கு பைத்தன் அவர் பைத்தன் கிளாஸ் பைத்தன் கிளாஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? புரியல ப்ரோ. பைத்தன் கிளாஸ் புரியல, பைத்தன் கிளாஸ் எப்படி கேட்டேன். நல்லா தான் ப்ரோ இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நீங்க ஒரு 7th ஸ்டூடண்ட், உங்களுக்கு எதுவுமே தெரியாதுல பைத்தன் பத்தி, உங்களுக்கு எப்படி புரியுதா? சுத்தமா தெரியாது ப்ரோ, இங்க வந்தோனே நல்லா புரியுது ப்ரோ.
ஜாலியா இருக்கா? ஜாலியா நல்லா படிக்க முடியுதா? நல்லா தான் ப்ரோ ஜாலியா இருக்கு ப்ரோ, நல்லா ஈஸியா படிக்க முடியுது ப்ரோ. ஓகே. புரியுற மாதிரி சொல்லி தரீங்க ப்ரோ நீங்க. ஓகே சூப்பர். ஸோ பாருங்க, அவர் வந்து 7th படிக்கிறாரு. நான் அவருக்கு அசைன்மெண்ட் தருவேன். அவர் அசைன்மெண்ட் போட்டு எல்லாத்தையும் கரெக்டாக போட்டு அனுப்புறாரு. எனக்கே டவுட் ஆகும், எப்படி ஒரு 7th பையன் எல்லாத்தையும் கரெக்டாக போறாரு. பார்த்தா ஒரு மிஸ்டேக் கூட இருக்காது. காப்பி அடிச்சுட்டு மாட்டாரு. ஏன்னா காப்பி அடிச்சா ஈஸியாக கண்டுபிடிச்சுவேன். ஏன்னா தெரியும் ப்ரோக்ராம் ஈஸியாக காப்பி அடிச்சா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஆனால் அவர் ஓன் ப்ரோக்ராம் தான் போட்டிருக்காரு. எப்படி எனக்கு பார்த்தா அப்போ நம்ம சொல்லி தரேன் எவ்வளோ நல்லா சொன்னா அவரும் நல்லா எஃபர்ட் போட்டிருக்காரு பாருங்க. பிகாஸ் 7th ஸ்டூடெண்டால பைத்தன் படிக்கும்போது அப்போ நம்மளால முடியாதா? அதான் ப்ரோ உமேஷ்னால படிக்க முடியுது, நம்ம எல்லாத்தினாலும் படிக்க முடியும். கண்டிப்பா முடியும். அது கண்டிப்பா முடியும். அப்படி நம்ம இது பண்ண முடியாது ப்ரோ. அவர் வந்து நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஏன்னா இந்த வயசுல அவர் படிக்க கண்டிப்பா. நான் இதுல 7th மேத்ஸ் கேட்டாலே ஃபெயில் ஆற ஸ்டூடண்ட், மேத்ஸே தெரியாது. இவர் பைத்தன் படிக்கிறார் பாத்துக்கோங்க அப்பலாம். சோ அதுதான் அதனால முடியாது. நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ, நிறைய பேர் ஐடி கம்பெனில இருக்காங்க. ஆனா யாருமே இருந்தும் நமக்கு கைட் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல யாராச்சும் நமக்கு கைட் பண்ண மாட்டாங்க. நெகட்டிவா தான் நம்ம பேசி நம்மள வந்து இது பண்ணுவாங்க, புஷ் பண்ணுவாங்க நெகட்டிவ் சைடுல. சோ நீங்க வந்து யாருனே தெரியாது எனக்கு, ஆனா நீங்க வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல கொண்டு போறீங்க பாத்தீங்களா, அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே ப்ரோ, சூப்பர். ஓகே சோ அந்த கோர்ஸ் லான்ச் பண்றோம். நவம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கோர்ஸ் வந்து நவம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சொல்லுங்க ப்ரோ இதுக்கு வந்து இப்போ வந்து நான் கோர்ஸ் என்ரோல் பண்ணேன்னா எனக்கு வந்து இப்போ கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து ரொம்ப ஹை ரேம் அந்த மாதிரிலாம் தேவைப்படுமா ப்ரோ? தேவையில்ல ப்ரோ, ஜஸ்ட் ஒரு மினிமம் 4GB RAM இல்ல 2GB RAM தான் போதும். நீங்க என்ன வெறும் வெப்சைட்டை கிரியேட் பண்ண போறீங்க, அது ரொம்ப பெரிய இதெல்லாம் தேவையில்ல. ஓகேவா? சோ எனக்கு வந்து இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் ப்ரோ, அவ்வளவுதான் லெஃப்ட் ஹேண்ட். சொல்லுங்க ப்ரோ. இப்போ வந்து என்ன சொல்றது, கம்ப்யூட்டர்ல நான் வந்து ஒரு இது மட்டும் தானே டவுன்லோட் பண்ண வேண்டியது வரும், விஷுவல் ஸ்டுடியோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று? அவ்வளவுதான் விஷுவல் ஸ்டுடியோ, அவ்வளவுதான் விஷுவல் ஸ்டுடியோ இல்லைன்னா சப்ளைம் அது மாதிரி தான் போதும். ஏதாவது ஒன்று நம்ம விஷுவல் தான் மோஸ்டா யூஸ் பண்ணுவோம். நீங்க விஷுவல் ஸ்டுடியோ தான் யூஸ் பண்றீங்களா? ஆமா ப்ரோ, நான் விஷுவல் தான் மோஸ்டா விஷுவல் தான் யூஸ் பண்ணுவேன். என்னோட கம்ப்யூட்டர்ல வந்து விஷுவல் ஸ்டுடியோ அவ்வளவு சப்போர்ட் ஆக மாட்டேங்குது ப்ரோ. இல்ல சப்ளைம் யூஸ் பண்ணிக்கலாம், இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்ளைம் இல்ல அது கோட் பிளாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. இது இன்னும் ஆன்லைன் கோட் பிளாக் யூஸ் பண்ணா ஆன்லைன் எடிட்டர் இருக்கு. ஆன்லைன் எடிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஆன்லைன் எடிட்டர் ஓகே. இப்போ கோட் பிளாக்ஸ்னாலும் போதுமா ப்ரோ? கோட் பிளாக்ஸ்ல HTML சப்போர்ட் ஆனா போதும். HTML சப்போர்ட் ஆனா நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன் ப்ரோ, HTML சப்போர்ட் ஆகுதா. அப்படி இல்லனா நான் வந்து கால் பண்ணுங்க, சப்ளைம் சப்போர்ட் ஆகும். அப்படி இல்லனா நான் உங்களுக்கு கால் பண்ணா விஷுவல் ஸ்டுடியோ வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணனும்னு மட்டும் சொல்லி தரீங்களா ப்ரோ? சொல்லி தரேன், கண்டிப்பா சொல்லி தரேன். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே, I didn't add any computer or laptop bro. லேப்டாப்ங்கிறது கொஞ்சம் மஸ்ட் தான் ப்ரோ. ஏன்னா வெப்சைட் நீங்க டெவலப் பண்றப்போ லேப்டாப் தேவை. நீங்க போன்ல பண்ணலாம். போன்ல பண்ணா HTML CSS JavaScript ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் கத்துக்க முடியும். பேக் எண்ட் கண்டிப்பா லேப்டாப் வேணும். கண்டிப்பா பேக் எண்டுக்கு நீங்க லேப்டாப் வேணும். ஃப்ரண்ட் எண்ட் வேணா நீங்க போன்ல ஏதோ பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட. ஆனா லேப்டாப் வந்து சூப்பரா ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஓகே ப்ரோ. சோ இப்போ எல்லாருக்கும் சர்டிபிகேட் வேணும்னா, சோ வெயிட் பண்ணுங்க ப்ரோ. சோ வெயிட் பண்ணுங்க. சர்டிபிகேட் எல்லாம் தரோம், வெயிட் பண்ணுங்க. அப்படியே இருங்க. சர்டிபிகேட் எந்த டவுட் இருந்தா கேட்கலாம் ப்ரோ. டவுட் இருந்தா யாரை கேட்கலாம். கோர்ஸ்ல ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். எப்போ ப்ரோ கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகும்? அத ப்ரோ நவம்பர் ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ. நவம்பர். அத ராகுல் கேட்டிருந்தாரு. ராகுல் ப்ரோ நவம்பர். ஓகே ப்ரோ. சோ அதே மாதிரி வந்து ஒரு வெயிட் பண்ணுங்க ப்ரோ. சோ நீங்க என்ன பண்ணனும்னா, உங்களுக்கு சர்டிபிகேட் வேணும்னா நீங்க என்ன பண்ணனும்னா, நாங்க இன்ஸ்டாகிராம் லிங்க் அனுப்பிச்சிருக்கோம், சாட்ல அனுப்பிச்சிருக்கோம். இந்த லிங்கை கிளிக் பண்ணி என்ன பண்ணணும்னா, நீங்க கமெண்ட் பண்ணணும். இதுல இன்ஸ்டாகிராம் அந்த போஸ்ட் கீழே கமெண்ட் பண்ண போறீங்க. என்ன கமெண்ட் பண்ண போறீங்கன்னா, இந்த கோர்ஸ் எப்படி இருந்துச்சு, இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் ஒர்க் ஷாப் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணிட்டு அது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நீங்க கமெண்ட் பண்ண ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒரு கூகுள் ஃபார்ம்ல நாங்க கூகுள் ஃபார்ம் அனுப்புறோம். அந்த கூகுள் ஃபார்ம்ல அப்லோட் பண்ணுங்க. ஓகேவா? அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேட் வந்துடும். அப்லோட் பண்ணி எதுவுமே இல்லை, டேரக்டா இன்ஸ்டாகிராம் போறீங்க. அந்த ரிவ்யூ கீழே சரி ஓகே இன்ஸ்டா யூஸ் பண்ணலாம். ஓகே பரவாயில்ல. இன்ஸ்டா யூஸ் பண்றவங்க வந்து டேரக்டா போய் கமெண்ட் பண்ண போறீங்க. கமெண்ட் பண்ணிட்டு இல்ல நான் சொல்றேன் ராகுல் சொல்றேன், நான் சொல்றேன். கமெண்ட் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க அந்த கூகுள் ஃபார்ம்ல அனுப்புங்க. அதுல அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே. ஹலோ ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இன்ஸ்டாகிராம்ல எந்த போஸ்ட்ல வேணா கமெண்ட் பண்ணலாமா ப்ரோ? இல்ல ப்ரோ, அந்த ரிவ்யூஸ் இருப்பாங்க, நான் லிங்க் அனுப்பிச்சிருப்பாங்க. ஓ அப்படியே. ஓகே ப்ரோ. அதெல்லாம் பண்ணி ப்ரோ. ஓகேவா? ஓகே. அதே மாதிரி வந்து கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து இப்போ நாங்க அனுப்புவோம். யாரோட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். யூ ஜஸ்ட் கமெண்ட் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே.
ப்ரோ நான் வீட்ல பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்டு சொல்லட்டுமா ப்ரோ? கேட்டு சொல்லுங்க, ஒன்றும் பொறுமை இல்லை. நீங்கள் கேட்டு இதை கூட கால் பண்ணலாம். ஏதாச்சும் உங்களுக்கு பேமெண்ட்ல இஷ்யூனா நீங்கள் கால் பண்ணி பேசுங்க. நாங்கள் எதாவது ஹெல்ப் பண்ண முடியாது ஹெல்ப் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஒரு சில இருங்க, நான் கூகுள் ஃபார்ம் சரி. ஓகே, இதுதான் நீங்கள் வந்து சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ பேமெண்ட்ல பெரிய இஷ்யூ வராது ப்ரோ, டைமிங்ல தான் இஷ்யூ வரும். அது நீங்கள் எந்த டைமிங் கம்ஃபர்டபுள் இருக்கோ அந்த சாட்டர்டே சண்டே அங்கே வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. உங்க கம்ஃபர்டபுள் தான். ஓகேவா? ஓகே. ஒரு சரி ப்ரோ, இது வந்து ஸ்கிரீன்ஷாட் ஆகும். ஓகே ப்ரோ, இது வந்து சர்டிஃபிகேட் ஆகிற கூகுள் ஃபார்ம். உங்களுக்கு சர்டிஃபிகேட்னா இந்த கூகுள் ஃபார்ம் யூஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். ஸோ நிறைய கமெண்ட் பண்ண போறீங்க, அந்த கமெண்ட் போட்டோ எடுத்து இதில் போட போறீங்க. சர்டிஃபிகேட் ஆக போறீங்க, மெயில் வந்துடும், இல்லை வாட்ஸ்அப் அனுப்பிச்சிடும், இல்லை டிரைவில் போட்டு அனுப்பிச்சிடும். ஓகேவா? சர்டிஃபிகேட் கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்துடும். அடுத்தது வந்து ப்ரோ நீங்க லிங்க் அனுப்புன ஒரு போஸ்ட் காமிச்சிருக்குது, அந்த பர்టిక్యులர் போஸ்ட். ஆமா, அந்த பர்టిక్యులர் போஸ்ட் ப்ரோ. ஓகே ஓகே. அப்புறம் இது வந்து கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். நான் ரெண்டாவது அனுப்புற கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். இது வந்து எப்படின்னா நீங்க டேட்டா, உங்க நேம், உங்க ஃபோன் நம்பர் எல்லாம் போட்டு நீங்க பேமெண்ட் பண்ண ஸ்கிரீன்ஷாட் ஜிபே இல்லை ஃபோன்பே அதுலேயே இருக்கும். அந்த பேமெண்ட் பண்ண ஸ்கிரீன்ஷாட் இதில் ஃபோட்டோ எடுத்து நீங்க பேமெண்ட் அந்த ஃபோட்டோவை நீங்க அதை அப்லோட் பண்ணி கூகுள் ஃபார்ம்ல. அப்புறம் நீங்க இல்லைன்னா நீங்க உங்களால் அப்லோட் பண்ண முடியல, அந்த பேமெண்ட் ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் என் மொபைலுக்கு அனுப்புங்க. என் வாட்ஸ்அப் நம்பர் தான். என்ன ப்ரோ இப்போ நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கூகுள் ஃபார்ம்லேயே பேமெண்ட் ஐடி இருக்கும், யூபிஐ ஐடி ப்ளஸ் ஃபோன்பே நம்பர் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதோட ஸ்க்ரீன்ஷாட் கூகுள் ஃபார்மில் அப்லோட் பண்ணுங்க. கூகுள் ஃபார்மில் என்னால் அப்லோட் பண்ண முடியலன்னு சொன்னீங்கன்னா என் ஃபோன் நம்பருக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. உங்கள் பேரும் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. உங்கள் ஃபோன் நம்பரை டேரெக்டாக நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன். மீன்ஸ் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஃபார்ம் அனுப்பிச்சு வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ இதுதான் பேமெண்ட் ப்ரொசீஜர். ஸோ ஓகேவா? ஓகே, சூப்பர். ஸோ முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஆஃபர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் யாரெல்லாம் வந்து ப்ரோ ஸோ யாரெல்லாம் வந்து நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்க வந்து பைத்தான் ஃப்ரீயாக படிப்பீங்க. ரெண்டாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் 1 month இன்டர்ன்ஷிப் ஃப்ரீ உங்களுக்கு. எப்படின்னா நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் தனியாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் 30 days. அந்த 30 days எப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் ஃப்ரீயாக உங்களுக்கு காசு கிடையாது. பிகாஸ் நீங்கள் மெம்பர் ஆயிருவீங்க, எங்கள் இன்ஸ்டியூட்டோட மெம்பர் ஆயிருவீங்களே. ஸோ உங்களுக்கு ஒன்று காசு கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாக படிப்பீங்க. யாரெல்லாம் ஜாயின் பண்ணி அவங்க மட்டும் அதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யாரெல்லாம் கோர்ஸ் ஜாயின் பண்ணி அவங்க ஃப்ரீ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃப்ரீயாக கொடுப்போம். 1 month இன்டர்ன்ஷிப் ப்ளஸ் சர்டிஃபிகேட். லைக் வந்து நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் 30 days இன்டர்ன்ஷிப் முடிச்சிங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்போம். இது மோஸ்ட்டாக இந்த ஆஃபர் இந்த பேட்ச் மட்டும் தான் இருக்கும். அடுத்த பேட்ச் மோஸ்ட்டாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆஃபர் விட மாட்டோம். ஸோ மோஸ்ட்டாக இந்த ஒரு பேட்ச் மட்டும் ஆஃபர் வரும். பட் நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர் வரும். எக்ஸாம்பிள் வந்து பைத்தான் கோர்ஸ் ஜாயின் பண்ணாங்க. பைத்தான் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது வெப் டெவலப்மெண்ட்க்கு வேற ஆஃபர் கொடுத்துருவோம். என்ன ஆஃபர் கொடுத்தோம் உங்களுக்கு ரவி ப்ரோ? C++ நீங்க சொல்லி தரேன்னு சொன்னீங்க ப்ரோ. ஆமா, ஃப்ரீயா வந்து C++ யார் ஃப்ரீனா ஆல்ரெடி இந்த பைத்தான் கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு. பைத்தான் கோர்ஸ் ஜாயின் பண்ணி வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் ஜாயின் பண்றவங்களுக்கு C++ ஃப்ரீ. நீங்க புது யூசர் கட்டா உங்களுக்கு வந்து வேற. நீங்க எங்களோட லைக் வந்து நீங்க நல்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு வேற ஒரு ஆஃபர் தரும். ஸோ அது நிறைய ஆஃபர்ஸ் வரும். ஓகேவா? ஸோ ஆஃபர் வந்து நிறைய தரும். ஓகேவா? ஸோ நீங்களும் நல்லா கற்றுக்கணும், கரெக்டான காஸ்ட்டுக்கு நீங்கள் நிறைய நாலேஜ் கற்றுக்கணும். அதான் எங்களுக்கு தேவை. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ டவுட் இருக்கவங்க டவுட்ஸ் கேட்கலாம். கமெண்ட் பண்ணிட்டேன் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஓகே ப்ரோ, சூப்பர். அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து அந்த கூகுள் ஃபார்ம்ல போட்டுருங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ மீட்டிங் முடிஞ்சிச்சு இல்ல ப்ரோ? யாரா டவுட் இருக்கவங்க கேட்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்ல ப்ரோ. இனி ஏதாவது இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி கேக்குறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. சரி ப்ரோ. வேற டவுட்ஸ் இருக்கா? வேற மீட்டிங்ல லெஃப்ட் பண்ணிட்டேன் ப்ரோ. லெஃப்ட் ஆன் டவுட் இருக்கவங்க கேட்கலாம். ஓகே ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. ஓகே, டவுட்ஸ்னா நீங்க லெஃப்ட் ஆன். டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? லெஃப்ட் ஆன் நீங்க. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. கூகுள் ஃபார்மோட லிங்க் மட்டும் எனக்கு குரூப்ல அனுப்புறீங்களா? குரூப்ல அனுப்புறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, குரூப்ல அனுப்புறேன். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ப்ரோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலா நான் வந்து ஃப்ரண்ட் எண்ட் கொஞ்சம் தெரியும் எனக்கு. ஓகே ப்ரோ. நம்ம ஒர்க் ஷாப் நீங்க ஸ்டார்ட் பண்ணா அதுக்கு நம்ம பே பண்ணலாமா? இல்ல இதுல ஜாயின் பண்ணி அதுல ஃப்ரீயா? எப்படி கேக்குறீங்க? புரியல. எப்படி பைத்தான் அப்படி சொல்லி நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்களா ஒர்க் ஷாப்? அந்த மாதிரி அதுல வந்து நான் டைரக்டா ஜாயின் பண்ணலாமா? இல்ல இதுல ஜாயின் பண்ணா தான் நான் அதுல ஜாயின் பண்ண முடியுமா? அப்படி கிடையாது ப்ரோ. இப்போ நீங்க வந்து HTML ஃபர்ஸ்ட் நீங்க வெப் டெவலப்மெண்ட் படிக்கணும்னா நீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க பைத்தான் ஃப்ரீயா ஜாயின் பண்ணுங்க. இல்ல பைத்தான் பேட்ச் வந்து தனியா நடத்தும், அதுல கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் தனியா பே பண்ணி. ஓகே, இது வந்து நீங்க வெப் டெவலப்மெண்ட் ஜாயின் வெப் டெவலப்மெண்ட் தான் இன்டர்ன்ஷிப் தரும். வெப் டெவலப்மெண்ட் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்டர்ன்ஷிப் ப்ளஸ் பைத்தான் கோர்ஸ் ஃப்ரீயா தரும். இது ரெண்டும் ஃப்ரீயா உங்களுக்கு வரும் வெப் டெவலப்மெண்ட்ல.
நீங்க தனியா கூட ஜாயின் பண்ணலாம் ரெண்டுமே. தனியா ஜாயின் பண்ணா நீங்க தனியா அதுக்கு தனியா பே பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். ஓகே ப்ரோ. நீங்க எது இந்த நீங்க குரூப் எது ப்ரோ ஜாயின் பண்ணணும்? எனக்கு வந்து பைத்தான் தான். எனக்கு இப்போ காலேஜ் இப்போ 3rd இயர் படிச்சிட்டு இருக்கேன். ஒரு 4th ஓகே இயர் ப்ரோ. போது கூட நம்ம சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஜாபுக்கு வந்து இதாகும் இல்லையா? ஆமா ப்ரோ. உங்களுக்கு ஆனா இப்ப ஃப்ரண்ட் எண்ட்ல என்னன்னு தெரியும் ப்ரோ? ஃப்ரண்ட் எண்ட்ல HTML, CSS, JavaScript தெரியும், React JS தெரியும் ப்ரோ. பேக் எண்ட் பேக் அண்ட் PHP மட்டும் இப்போ படிச்சிட்டு இருக்கேன். சரி ஓகே. அப்புறம் நீங்க பைத்தன் கோர்ஸ் கூட ஜாயின் பண்ணுங்க. எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க, என் நம்பருக்கு நான் சொல்றேன். பைத்தன் கோர்ஸ் எப்போ லான்ச் பண்ணோம் அப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ. எனக்கு ரிமைண்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இல்ல இந்த ஷீல ஜாயின் பண்ணனால நான் பண்ணிக்கிறேன். இல்ல சரி ஓகே. காஸ்ட் இந்த பேட்ச் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. 500 ப்ரோ. பைத்தனுக்கு 500. பைத்தான் 500 மட்டும் பே பண்ணா போதும்ல நான்? ஆமா ப்ரோ. 500 மட்டும் பே பண்ண போதும். மொத்தமா வந்து 8 கிளாஸ் இருக்கு. 8 கிளாஸ் எனக்கு வீடியோ அனுப்பிச்சிடும். 8 கிளாஸ் வீடியோ பார்த்துட்டு நீங்க அடுத்த கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இந்த பேட்ச் உங்களுக்கு வேணும்னா இந்த பேட்ச் இருந்தா 8 கிளாஸ் ரெக்கார்ட் வீடியோ இருக்கு. அந்த ரெக்கார்ட் வீடியோ பார்த்துட்டு நீங்க உடனே ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லனா அடுத்த பேட்ச் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க இஷ்டம் தான். இல்ல அது ஓகே இல்ல ப்ரோ. இல்ல இதுல சேர்ந்தா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் சேர்ந்து படிக்கலாமாங்கிறது தான் கேட்க வந்தேன். பைத்தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெண்டும் சேர்ந்து அப்புறம் நீங்க இதுல சேர்ந்தா ஃப்ரீன்னு சொல்றீங்க இல்லையா? எனக்கு வந்து இதுல ஜாயின் பண்ணா நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பைத்தானும் நீங்க கொடுப்பேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் தெரியும் அப்படின்னா நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பைத்தானும் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ அதுக்கு எனக்கு அதுக்கு தான் பேமெண்ட் எவ்வளவு வரும் அப்படின்னு நான் கேட்குறேன் ப்ரோ. அது பைத்தன் 500 ப்ரோ. பைத்தன் 500 வரும் உங்களுக்கு. ஓகே ப்ரோ. நான் உங்க நம்பர் எது ப்ரோ? அந்த அட்மினா இருக்கீங்களா 2 பேர், அதுல யாரு? டபுள் இதான் ப்ரோ. நம்பர் பாருங்க. பாருங்க இதான் நம்பர். கால் பண்ணுங்க. ஓகேவா? பைத்தன் கோர்ஸ் இப்போ வேணா ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 8 கிளாஸ் தான் போயிருக்கு. அந்த கோர்ஸ் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல அடுத்த பேட்ச்ல கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்க இஷ்டம் தான். ஓகேவா? எனக்கு கால் பண்ணுங்க, நான் சொல்றேன். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே. அதுக்கு 500 மட்டும் கட்டினா 500 கட்டினா போதும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தனியாக லான்ச் பண்ணுவோம். அதுவும் பிரைஸ் மோஸ்டா 500 கூட தான் இருக்கும். ஓகேவா? அது இப்போ லான்ச் பண்ணல. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லான்ச் பண்ணலாம் சொல்றேன். ஓகே ஓகே ப்ரோ. வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ? நான் வந்து ஒர்க் ஷாப் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் இல்லையா? வாங்கிக்கலாம் ப்ரோ. ஒர்க் ஷாப் பைத்தானுக்கும் சர்டிஃபிகேட் வந்துடும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேட் வந்துடும். எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் வந்துடும். ஓகே. இது எத்தனை நாள் பைத்தான் வந்து? பைத்தன் வந்து 1 மந்த் நடக்கும் ப்ரோ. 1 மந்த். ஓகே ப்ரோ. ஓகே. நான் உங்களுக்கு பர்சனலா வேற ஏதாவது பண்றேன் ப்ரோ. சரி ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க் யூ. தேங்க் யூ ப்ரோ. வேற ஏதாவது டவுட் இருக்கா ப்ரோ? இருக்காச்சு? ஓகே ப்ரோ. நான் லெஃப்ட் டவுட்லனா நீங்க லெஃப்ட் ஆகலாம். ஓகே ப்ரோ. டவுட்ல நீங்க லெஃப்ட் ஆகலாம்.